கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில இம்மை ஒற்றுமைக்கும் மறுமை வெற்றிக்கும் என்ன வழி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. நம்ம வாழுகிற இந்த உலகத்துல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே மாதிரி ஒன்றுபடுறதுக்கு என்ன வழி? முதலாவது பார்ட் என்னன்னா, ரெண்டு விஷயம் இந்த தலைப்பில் இருக்கிறது. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியான நல்லா தானே இருக்கும். நமக்குள்ள பல பிரிவுகள் பல குழப்பங்கள்லாம் இருக்குத, அதெல்லாம் இல்லாம நாம எல்லோரும் ஒன்றுபடுவதற்கு என்ன வழி? இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குத, மறுமை, அதுல வெற்றி பெறுவதற்கு என்ன வழி? ரெண்டுக்கும் என்ன வழி என்பது தலைப்பாக தந்திருக்கிறீர்கள். அப்ப இம்மையில் ஒற்றுமைக்கு என்ன வழி என்று சொன்னால், இந்த ஒற்றுமையை பற்றி எல்லோருமே பேசுகிறார்கள். எல்லோருமே ஒற்றுமைக்கு ஆசைப்படுகிறார்கள். எந்த ஒரு சமுதாயமா இருந்தாலும் அவங்க நமக்குள்ள ஒத்துமையா இருக்கணும்னு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதை போல நாமளும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எல்லா சமுதாயத்திலையும் பிரிவினைகள் இருக்கிறது, அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. அதெல்லாம் சுட்டிக்காட்டி ஒன்றுபடணும் ஒன்றுபடணும் என்று பேசுவார்கள். பேசுறாங்கல்ல, அவங்க ஒரு ஜமாத்தா போயிருவாங்க. ஏற்கனவே 4 இருந்தா ஒன்றுபடணும்னு சொல்லக்கூடியவங்க 5 ஆக்கி விட்டுருவாங்க. இப்ப யாரெல்லாம் ஒன்றுபடணும்னு களத்தில் இறங்குறார்களோ, அப்படி இறங்கக்கூடியவர்களால் என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தீர்களே ஆனால், ஏற்கனவே இருந்த 5 6 ஆகி இருக்கிறது, ஏற்கனவே இருந்த 6 7 ஆகி இருக்கிறது, ஏற்கனவே 8 இருந்தால் 9 ஆகி இருக்கிறதே தவிர ஒற்றுமை ஏற்பட்டுச்சா? யாரு ஒற்றுமையை பேசல? எந்த சங்கம் பேசல, எந்த ஜமாத்து பேசல, எந்த உலமா பேசல, எந்த தலைவர் பேசல. எல்லாரும் ஒற்றுமையை பத்தி பேசுறோம். நம்ம ஒன்னான நல்லா இருக்கும். அதுலயும் குறிப்பாக யாரெல்லாம் சிறுபான்மையாக இருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ஒற்றுமையை பற்றி கூடுதலான ஒரு அக்கறை இருக்கும். பெரும்பான்மைக்கு அவங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இல்லை. அவங்க ஒன்றுபட தேவையில்லை, அது அவசியம் என்றவர்கள் உணர மாட்டார்கள். நம்ம மெஜாரிட்டியா இருக்கிறோமே, நம்மளை வேற யார் நம்மளை அழிச்சிட முடியும் என்கிற காரணத்தினால் அவர்கள் ஒற்றுமையில் அதிக அக்கறை செலுத்த மாட்டார்கள். ஆனா சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மக்கள், இந்த சிறுபான்மையினால் நமக்கு சில இடையூறுகள், சங்கடங்கள், பிரச்சனைகள், கலவரங்கள், பாதிப்புகள், இழப்புகள் ஏற்படும் பொழுது என்ன நினைப்பாங்க? நம்ம ஒன்றுபட்டா நல்லா இருக்குமே, நம்ம எல்லாம் ஒத்துமையா இருந்தா அந்த சேதங்களை குறைக்கலாமே, நம்ம வலிமையா நிக்கலாமே, சில கோரிக்கைகளை வென்றெடுக்கலாமே என்றெல்லாம் சிறுபான்மை என்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையில் கூடுதலாக அக்கறை செலுத்துவார்கள். அதே மாதிரி நாமளும் செலுத்துறோம். நாடு விடுதலை அடைஞ்சதுல இருந்து ஒத்துமையை பத்தி பேசாத யாருமே இல்லை. ஆனா என்ன நடந்திருக்கு? வேற்றுமை கூடிக்கிட்டு தான் போயிருக்கிறது. வேற்றுமை அதிகரித்திருக்கு தவிர ஒன்றாக இருக்கிறோமா? இல்ல. ஆனால் இந்த ஒற்றுமையை பேசக்கூடியவர்கள் மறக்காம என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஒற்றுமை என்று பேசும்பொழுது நம்மளை சீண்டாமல் ஒற்றுமையை பேச மாட்டாங்க. ஒற்றுமையை பேசுற யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க? நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்போது ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது, அவர்கள் இன்னைக்கு ஒற்றுமைக்கு இடையூறாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், நம்மளை பிரித்து பார்க்கிறார்கள், நம்மளை துண்டாட பார்க்கிறார்கள் என்று சொல்லி நம்மளை மட்டும் எல்லாரும் கார்னர் பண்ணுவாங்க. ஒத்துமையை பேசக்கூடிய அனைவரும் என்ன செய்வாங்க? இவங்க தான் ஒத்துமைக்கு எதிரிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை முதல்ல அவங்க பதிய வைப்பார்கள். அது உண்மையா? நம்ம தௌஹீத் ஜமாஅத்துன்னு ஒன்று வருவதற்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா தான் இருந்தாங்களா? கட்சியில எல்லாம் ஒரே கட்சியா இருந்தாங்களா? நம்ம தௌஹீத் ஜமாஅத்துன்னு வர்றதுக்கு முன்னாடி திமுக முஸ்லீம் இருந்தான், அண்ணா திமுக முஸ்லீம் இருந்தான், காங்கிரஸ் முஸ்லீம் இருந்தான், கம்யூனிஸ்ட் முஸ்லீம் இருந்தான், தீகா முஸ்லீம் இருந்தான். அது எப்படி இருப்பான்னு கேட்க இயலாது. கடவுள் இல்லைன்னு முஸ்லீம் இருந்தான். கடவுள் என்ன முஸ்லீமா இருக்க முடியாது. ஆனாலும் என்ன இருந்தா? தீகா முஸ்லீம் இருந்தானா இல்லையா? அரசியல்ல ஒன்னா இருந்தீங்களா? இல்ல. நம்ம தௌஹீத் ஜமாஅத் வருவதற்கு முன்னாடி அவன் சாஃபியா இருந்தான், ஹனபியா இருந்தான், மாலிகியா இருந்தான், ஹம்பலியாக இருந்தான். எப்படி தொழுவுறதுன்னு கேட்டா அவன் இப்படி தொழுவான், அப்படி தொழுவான். ஆனா அவன் நினைச்சுக்கிட்டாங்க ஒத்துமையா இருக்கிறோம். ஒற்றுமையாக நாங்கள் தௌஹீத் ஜமாஅத் வருவதற்கு முன்னாடி ஒத்துமையாக இருந்ததாக ஒரு படம் காட்ட, சீன் காட்டக்கூடியவர்கள் உண்மையில் அவங்க நெஞ்சில கை வைத்து பார்க்கணும், ஒத்துமையா இருந்தோமா? ஒத்துமையா இருந்துகிட்டு தான் இவங்க வேற்றுமையா இருக்கிறாங்க உண்மையில விமர்சனம் பண்றீங்களா? அப்படி இருந்தால் அது கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, நம்ம ஓடு கெடுக்கணும் என்கிற மாதிரி கூட ஒரு நியாயம் இருக்கலாம். நம்ம இந்த தௌஹீத் ஜமாஅத் வருவதற்கு முன்னாடி சாதிலியா இருந்தான், காதலியா இருந்தான், நக்ஷபந்தியா இருந்தான், சுகரவர்தியா இருந்தான், இப்படி ஏராளமான தரிகாக்கள், ஏராளமான மதுஹப்புகள், இயக்கங்களை எடுத்துக்கொண்டால் இந்த சமுதாயம் பூரா ஒரே ஒரு சமுதாய இயக்கத்திலேயா இருந்தா? இல்ல.
சமுதாயத்தின் பேரால் ஜமாத் இஸ்லாமி இருந்தான், தப்லீக் இருந்தான், அது மாதிரி பலவிதமான அமைப்புகளாக அவர்கள் இணைஞ்சாங்க. அமைப்பு ரீதியாகவும் பல தலைவர்களுக்கு கீழே பிரிந்துதான் கிடந்தார்கள். ஒரு தலைமையின் கீழே ஒருத்தன் சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய ஒரு அம்சம் ஒரு காலகட்டத்திலும் நம்ம நாட்டில் இருந்ததே கிடையாது. தௌஹீத் ஜமாத்துக்கு முந்தியும் இருந்தது கிடையாது, தௌஹீதுடைய இயக்கங்கள் வருவதற்கு பிந்தியும் இருந்தது கிடையாது. முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒற்றுமையா என்னமோ இருந்த மாதிரியும் அதை இவங்க தான் கெடுக்கிற மாதிரியும் ஒரு பிரச்சாரம் மக்கள்கிட்ட கொண்டு போறாங்களே, அதுல 1% கூட 1/2% கூட உண்மை கிடையாது. அது மக்களை திசை திருப்புவதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம தௌஹீத் ஜமாத்துக்கு முந்தி ஒற்றுமையா இருந்து கெடுத்ததாக கொண்டு வர்றாங்க. ஆனா ஒண்ணு ஒத்துக்குருவோம், என்னது? ஒற்றுமையா இருந்தாங்க. இதுல ஒற்றுமையா இருந்தாங்க, பாவம் செய்வதில் ஒற்றுமையா இருந்தாங்க. எல்லாரும் வரதட்சணை வாங்குவாங்க, இவனு வாங்குவான் அவனு வாங்குவான், அது ஒத்துமை. இவனுக்கு ஏண்ட வரதட்சணை வாங்குற, அவனு வாங்குவான். இவன் வேற இயக்கம், அவனு வாங்குவான். திமுக முஸ்லீமும் டவுரி வாங்குவான், அண்ணா திமுக முஸ்லீமும் டவுரி வாங்குவான், ஜமாத் இஸ்லாமி முஸ்லீமும் டவுரி வாங்குவான், தப்லீக் முஸ்லீமும் டவுரி. ஒற்றுமை. எதுல ஒற்றுமை? அதாவது பாவங்கள் செய்வதில், தப்புகள் செய்வதில், சமரசம் செய்து கொள்வதில், தப்புகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதில், ஓந்தப்ப நீங்க கண்டுக்கிறத ஏன் தப்ப நீங்க கண்டுக்கிறாத, ஓந்தப்ப நான் கண்டுக்கிற மாட்டேன் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ற விஷயங்கள்ல என்ன செஞ்சாங்க? ஒற்றுமை இருந்துச்சே தவிர வணக்கத்தில் ஒற்றுமை இருந்துச்சா? கொள்கையில ஒற்றுமை இருந்துச்சா? எல்லாரும் அல்லாஹ் வணங்குறதுல ஒற்றுமையா இருந்தீங்களா? மத்தெல்லாம் விடுங்க. இந்த தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முன்னாடி ஒட்டுமொத்தமா 50 பேர் அல்லாஹ் வணங்கிட்டு இருந்த மாதிரிங்க. இவங்க இன்னும் 2 கடவுளை உண்டாக்கிட்டாங்க மாதிரி இருக்குதா? இந்த தௌஹீத் ஜமாத் வருவதற்கு முன்னாடி தான் 1000 தெய்வங்கள் இந்த சமுதாயத்துக்கு இருந்தது. லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது வார்த்தையில வாயில இருந்ததே தவிர தௌஹீத் ஜமாத்துக்கு வருவதற்கு முன்னாடி நாகூருக்கு ஒரு ஆண்டவர் இருந்தாரு, ஏர்வாடிக்கு ஒரு ஆண்டவர் இருந்தாரு. ஒவ்வொரு ஊர்லயும் செத்து போன ஆட்களை புதைத்து வைத்துக் கொண்டு அவர்களை கடவுளாக கும்பிட்டு கொண்டிருந்தார்களா இல்லையா? இன்னைக்கு அதனுடைய மிச்ச நச்சம் இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? உசுரோடு இருக்கிறவர்களை மகான்கள், பெரியார்கள், ஷேகுகள் என்று சொல்லி முரீது என்ற பெயரில், தீட்சை என்ற பெயரில் அவருடைய காலில் விழுவதும், அவர்களை கண்டால பாக்கியம் நினைப்பதும், மனிதனுக்கு மேம்பட்ட சக்தி இருப்பதாக நினைப்பதும், இப்படி எல்லாம் நீங்க செதறித்தானே கிடந்தீங்க, துண்டு துண்டா தானே கிடந்துச்சீங்க. எங்க ஒத்துமையா இருந்தோம்? அப்ப என்ன விஷயம்? ஒற்றுமை என்று பேசுறோம், ஆனால் ஒத்துமையா இல்லாமலேயே பேசுறோம், ஒத்துமையா ஆகாமலேயே பேசுறோம். அப்ப இந்த ஒற்றுமைக்கு வழி எதனால இது நடக்க மாட்டேங்க தெரியுமா? ஒற்றுமைக்கு உள்ள வழியை நீங்க தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா அறிவை கொண்டு சிந்திச்சு இந்த வழி ஒற்றுமை ஏற்படுத்தும் என்பதை நம்ம மூளை ஒத்துக்கிறதா என்று பார்த்து அதுக்கு ஏற்றதாக இருந்தால் அந்த வழியில் நீங்கள் போனா ஒற்றுமையாயிரும். ஒற்றுமைக்கு ஆகா கோஷங்களை போட்டுவிட்டு வெறுமனே வரலாறுகளை சொல்லிவிட்டு அல்ல ஒற்றுமைக்கா இல்லாட்டி என்னென்ன பாதிப்பு ஏற்படுமோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு வைத்தியம் பண்ணாம போயிட்டீங்கன்னா, சிக்கன் குனியா நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், 3 மாசம் கால் வலி போகாதுங்கிறாங்க, 2 மாசம் ஆயிருக்கணும், 1 மாசம் இப்படித்தான் இருக்கணும். அப்ப நான் இது நோயா இருக்குன்னு பேசிட்டு சிக்கன் குனியான என்ன தெரியுமா அப்படின்னு அதனுடைய தீமைகள் எல்லாம் சொல்லிட்டு அது போறதுக்கு வைத்தியம் பண்ணலண்டா. இவங்க அதான் செய்யறாங்க. ஒற்றுமை இல்லாட்டி கலவரம் வருங்கிறான், ஒற்றுமை இல்லாட்டி அடிப்பாங்கிறான், ஒற்றுமை இல்லாட்டி இழப்பு ஏற்படுங்கிறான். அதெல்லாம் சரிப்பா, அதெல்லாம் ஏற்படும், அதுக்கு என்ன பண்ணணும் அது பேச மாட்டேங்கிறான். மேடையை போட்டு என்ன பண்றான்? நம்ம ஒற்றுமை இல்லாமல் பட்ட விளைவுகளை சொல்லி காட்டுகிறான், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை சொல்லி காட்டுகிறான். அதை எப்படி ஒன்றுபடுறது? நம்ம ஒன்றுபடணும். நம்ம ஒன்றுபடுறதை தவிர வேற யாரு ஒன்றுபடுறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. நமக்கு தான் ஒன்றுபடுவதற்குரிய அடிப்படைகள் நிறைய இருக்கிறது, ஒத்துமை இருக்கிறது. ஒரு அல்லாஹ், ஒரு குர்ஆன், ஒரு தூதரை வழிகாட்டியாக, நிறைய நபிமார்கள் நம்பினாலும் நம்முடைய வழிகாட்டியாக ஒரு தூதர். அப்ப இப்படி ஒரு மார்க்கம், அப்ப ஒரு மார்க்கம், ஒரு வேதம், ஒரு அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒற்றுமைக்கு வழி நல்லா லேசா இருக்கிறது, ஆனா ஒன்றுபட முடியல. அப்ப என்ன காரணம்? ஒற்றுமைக்கு வழி என்ன என்று சிந்திக்கக்கூடிய யாரும் அதன் நிஜமான காரணங்களை கண்டுபிடிக்காமலேயே ஒற்றுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிஜமா இதை செஞ்சா ஒற்றுமை ஏற்படுமா? கடந்த கால வரலாறுகளை சொல்லி பேசினா ஒற்றுமை ஏற்படுமா? அது கடந்த கால இழப்புகளை, நஷ்டங்களை மட்டும் சொல்லிட்டு பேசிவிட்டால் உடனே நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோமா? சேர மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? ஒற்றுமை நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்றாங்க இல்லையா? ஒற்றுமை வேணும்னு சொன்னா இப்ப நம்ம ஒற்றுமைப்படுறதுக்கு என்னவெல்லாம் காரணமா இருக்குது, எதையெல்லாம் நீக்கணும், என்னென்ன விஷக்கிருமிகள் நம்மள்ட்ட இருக்குது, எந்த விஷக்கிருமியை சாவடித்தால் இந்த ஒத்துமையின்மைங்கிற நோய் போகும் அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடித்தால் ஒற்றுமை சிம்பிளா ஏற்பட்டுரும். நான் சொல்லக்கூடியது நிஜமாகவே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வழியை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
நான் சொல்லக்கூடிய காரண காரியங்களை உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் இது கரெக்ட் தான், இது மாதிரி போனா கண்டிப்பா ஒற்றுமை ஏற்பட்டு விடும் என்று. ஆனா உங்க அப்பா மாட்ட சொன்ன ஒதுக்கி வச்சிருந்தேன், இது நான் சொன்னதை நான் யாருங்கிற ஒதுக்கி வச்சிருங்க. அந்த கருத்தை யோசிச்சு பாருங்க, இது சரியா தானே தெரியுது. உங்களுக்கு பட்டால் அதை ஏற்றுக்கொண்டால் ஒரு வினாடி போதும் ஒற்றுமை ஆகுறது. இந்த ஒற்றுமையில கூட ரெண்டு விதமான ஒற்றுமை இருக்கிறது. ஒரு ஒற்றுமை என்ன, ஒரு பிரச்சனை கலவரம் வருது, சண்டை வருது. இந்த சண்டை வரக்கூடிய நேரத்தில் நம்ம எல்லாரும் நம்மளா ஒன்று பட்டுறோம். எல்லாம் ஒன்னா வரீங்களா இல்லையா? ஒரு பெரிய பயங்கரமான ஒரு கூட்டம் வந்து முஸ்லிம்களை அழிக்க வருதுன்னு கேள்விப்படுறீங்க. அப்ப உங்களுக்குள்ள எந்த வேற்றுமையாவது இருக்குமா? எல்லாம் என்ன செய்வீங்க? அடே அடிக்க வரான் வாடா வாடாம்பீங்க. எல்லாரும் தபலிக்கு வருவான், ஜமாத்துல வருவான், ஓதுற ஆலிம்சா வருவான், பொதுமக்கள் வருவான், மாணவர்கள் வருவான், 50 பேர் வந்துருவான், இளைஞன் வருவான், கிளம்ப வரையும். அது சமூக பாதுகாப்பு என்கிற நிலை ஏற்படும் பொழுது அதுக்கு பயான் பண்ணிலாம் ஒற்றுமை வர தேவையில்லைங்க, அதுவே உண்டாக்கிவிடும். இந்த தற்காலிக ஒற்றுமை, ஒரு பிரச்சனைக்காக ஏற்படக்கூடிய ஒற்றுமை இருக்குதுல, அந்த பிரச்சனைக்கு தகுந்தவாறு அதுவே நம்மளை ஒன்றுபடுத்தி விடும். நம்மளை மட்டுமில்ல, எந்த ஒரு சமுதாயத்துக்குமே அதற்கு ஒரு பயங்கரமான ஆபத்து கிட்டத்தில் வந்து விட்டால், தூரத்தில் வர்ற ஆபத்துக்கு தான் ஒன்றுபட மாட்டேங்கிறான். இந்த வந்துருச்சுன்னு சொன்னா என்ன செஞ்சிருவான்? அப்படி எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவான். யாரு? இவனுக்குள்ள அடிச்சுக்கிறவான், வெட்டிக்கிறவான், குத்திக்கிறவான், எல்லாரும் பானுவ. அவ்வளவு பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு வாடா வந்து சமுதாயத்தை பாதுகாக்கிறதுக்காக அருவா கட்டையெல்லாம் தூக்கிட்டு ரோட்டுக்கு வந்துடுறானா இல்லையா? இது ஒற்றுமை தானே. இந்த ஒற்றுமை வந்து யாரும் பிரச்சாரம் செய்து வர வேண்டிய ஒற்றுமை இல்லை, அது வந்துவிடும். சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பயங்கரமான ஆபத்து வரக்கூடிய நேரத்தை நீங்கள் சந்தித்தால் அது தன்னால உண்டாயிரும். அது வராத நேரத்தில் போய் கூப்பிட்டீங்கன்னா அப்போ ஒத்துமை வரணுமே. இந்த ஒத்துமை வந்துவிடும். இதுக்கு யாரும் பயான் பண்ண வேண்டாம், இதுக்கு யாரும் முயற்சி பண்ண வேண்டாம். உங்க புள்ள, உங்க குடும்பம், உங்க சொத்து பாதுகாக்கப்படும் பொழுது அம்புட்டு பேருக்கும் தான் இது ஆபத்து. முஸ்லீம் என்கிற பெயரில் நம்மளை கொள்ளுவான் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம்? எல்லாம் ஒன்னா வாடா, என்னையும் தாண்டா கொள்ளுவான், உன்னையும் தாண்டா கொள்ளுவான், 2 பேர் சேர்ந்து நம்மளை பாதுகாத்துக்கிறோம்ங்கிற நிலை வருமா வராதா? இது உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உலகத்துல எல்லாருக்கும் வரும். எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கிட்டத்தில் ஒரு ஆபத்து வந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுக்கு தங்களுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா விதமான வேறுபாடுகளை மறந்துவிட்டு 2 நிமிஷத்துல 2 செகண்ட்ல ஒரு பள்ளிவாசல் வாங்க சொன்னா மைக்கில் அறிவிச்சா போதும், செகண்ட்ல கூடி விடுவார்கள். கோயில்ல மணி அடிச்சா கூடி விடுவார்கள். சர்ச்சில் ஒரு அறிவிப்பு செஞ்சால் கூடி விடுவார்கள். ஏன்? அவர்களுடைய பாதுகாப்பு என்கிற நேரத்தில் ஒற்றுமை தேவைப்படுமே. அந்த ஒற்றுமைக்கு யாரும் காரணம் தேட தேவை கிடையாது, யாரும் பயான் பண்ண வேண்டிய தேவையில்லை, யாரும் உழைக்க வேண்டிய தேவையில்லை. அந்த நேரம் நம்மளை ஒன்றுபடுத்திவிடும். அந்த ஒற்றுமையை பற்றி நான் பேச வரவில்லை. அது அதுவாக உண்டாகிவிடும். அது யாரும் சொல்லாமலேயே இயல்பாகவே இயற்கையாக உண்டாகிவிடும். எந்த ஆபத்தும் இல்லாத நிலையில நம்மெல்லாம் ஒரு கொள்கையிலான இருக்கிறோம், ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம். நான் ஏன் இப்படி இருக்கேன், அவன் ஏன் அப்படி இருக்கிறான், நம்ம ஏன் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, இவனுக்காக வேண்டி ஒரே மாதிரி இருக்காம அல்லாவுக்காக வேண்டி ஒரே மாதிரி இருப்போமே, மார்க்கத்துக்காண்டி ஒரே மாதிரி இருக்குமே, எவனாவது அடிக்க வர்றாங்கிறதுக்காக வேண்டி ஒன்னாகாம அவன் அடிக்க வராம இருக்கும்போது ஒன்னா இருப்போமே, அப்படிங்கிற அந்த ஒற்றுமை வருவதாக இருந்தால் அதுக்கு என்ன வழி? என்ன வழின்னு சொன்னா நம்ம எதனால் வேறுபட்டு இருக்கிறோம் கண்டுபிடிக்கிறது தான் வழி. ஒற்றுமை வரல என்று சொன்னா எதனால் நீங்க வேறுபடுறீங்க? உங்களுடைய கொள்கைகள் வேறுபட்டு இருக்கின்றன. ஒரே கொள்கை எல்லாத்துக்கும் இருந்தா அவன் 2 பேராவா இருப்பான்? ஒரே கொள்கை 50 பேருக்கும் ஒரே கொள்கையா இருந்தால் சில கொள்கைகள் ஒரே மாதிரியா இருக்கலாம், சில கொள்கைகளில் அல்லாஹ் ஒருத்தங்கிற கொள்கை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இருக்கலாம். சில கொள்கைகளில் உங்களுக்கு எனக்கு மாறுபாடு இருந்தால் நீங்க ஒரு மாதிரியா போவீங்க, நான் ஒரு மாதிரியா தானே போவேன். நமக்கு மத்தியில ஏன் கொள்கை வேற உங்க கொள்கை வேற 100 கொள்கை இஸ்லாத்தினை கொள்கைன்னு வச்சுக்கிறோங்க. 50 கொள்கையில் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். இன்னொரு 50 கொள்கையில ஏன் கொள்கை வேற உங்க கொள்கை வேறன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு மாதிரியா தான் போவேன், நீங்க ஒரு மாதிரியா தானே போவீங்க. அப்ப நம்ம வேறுபட்டு இருப்பதற்கு, ஒற்றுமை வராம இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டீங்க என்று சொன்னா உங்க கொள்கை உங்க பார்வை வேறையா இருக்கிறது, ஏன் பார்வை வேறையா இருக்கிறது. ஒரு இயக்கத்தின் பார்வை வேறையாக இருக்கிறது, இன்னொரு இயக்கத்தின் பார்வை வேறையாக இருக்கிறது. அப்ப இந்த நமக்குள்ள கொள்கை வேறுபாடுகள் இருக்குது பாருங்க, இந்த வேறுபாடுகளை சரி பண்ணாத வரைக்கும் ஒத்துமை ஏற்படாது. நீ நான் இப்படித்தான் ஏத்துக்கிறேன், 2 தலைவர், எனக்கு கருணாநிதி தலைவர், உங்களுக்கு ஜெயலலிதா தலைவர் என்றால் நான் எப்படி ஒன்றுபடுறது? கருணாநிதி சொல்றத நான் கேட்பேன், ஜெயலலிதா சொல்ற நீங்க கேட்பீங்க, எப்படி ஒன்றுபடுறது? நீங்க வேற தலைவர், நான் வேற தலைவரை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஜெயலலிதா சொல்றதான நீங்க கேட்பீங்க, நீங்க ஜெயலலிதாவுடைய ஆளா இருந்தா. கருணாநிதி சொல்றதான நீங்க கேட்பீங்க, கருணாநிதி ஆளா இருந்தீங்கன்னா. அப்ப 2 பேருக்கு ஒரு தலைவர் இருந்தா
ஒரே உத்தரவு ஒரே மாதிரி போயிருமா இல்லையா? நமக்கு தலைவர்கள் வேறையா இருக்கிறாங்க, வழிகாட்டுதல் வேறையா இருக்கிறாங்க. அப்ப ஏதாவது யார் சொல்ல கேட்கறதுங்கிற ஒரு கொள்கை தானே, யார் சொல்ல கேட்கறதுங்கிற ஒரு கொள்கையில நீங்க இவர் சொன்னா கேட்பேங்கிறீங்க, அவர் சொன்னா கேட்பேன்டாருன்னு சொன்னா அப்ப வேறதான். இது என்னத்தை திமுக அதிமுக எப்படி ஒண்ணாக்குவீங்க? ஒன்னா கல்யாணத்துல சோறு திங்கிற கொண்டா ஒண்ணாக்கலாமே தவிர அவன் எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுவானா? ஆக மாட்டான். அப்ப நம்ம என்ன விளங்கணும், நம்ம எல்லாம் ஒண்ணு போடுறதா இருந்தா நமக்குள்ள உள்ள வேறுபாடுகளை இல்லாம ஆக்கணும். குறைக்கிறதல்ல, வேறுபாடை இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரியே நான் நினைக்க கூடாதா? நான் புரிந்து கொண்ட மாதிரி நீங்கள் புரிந்து கொள்ள கூடாதா? அதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? அப்படிங்கறத சிந்தித்து எல்லாரும் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த வழிக்கு எல்லாரும் திரிந்து விட்டோமையானால் ஒரு வினாடியில ஒன்றுபட்டு விடுவோம். எதை எல்லாரும் ஏத்திருக்கிறோம்? இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிமும் அல்லாவை ஏத்திருக்கீங்களா இல்லையா? அல்லாவை ஏத்துக்கிறாத ஒரு முஸ்லிம் இருக்கிறீங்களா? இல்ல. அப்ப அல்லாஹுதான் நம்முடைய இரட்சகன், எஜமான், நமக்கு உத்தரவு போடக்கூடியவன். அவனுடைய ஆணைக்குத்தான் நம்ம அடிபணிய வேண்டும். மற்ற எல்லாரும் அவனுடைய அடிமைகள் தான். நான் எப்படி மனுஷனோ அப்படித்தான் மற்றவனும் மனுஷன். நம்ம ரெண்டு மனுஷனையும் சேர்த்து கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இறைவன் கடவுளுக்கு தான் அது இருக்கிறது. இதுல யாரு கருத்து வேறுபாடு இருக்குது? கடவுளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மதரசா எது? கடவுளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய மதுகபி எது? கடவுளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய தரிகா எது? கடவுளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய முஸ்லிம் சமுதாய இயக்கம் எது? சங்கம் எது? எல்லாரும் என்ன செய்வாங்க? அல்லாதான், அல்லாதான் படைச்சவன், அல்லாத அதிகாரம் உள்ளவன் நம்புறோம்ல. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துருவோம். நம்ம எல்லாரும் எதுல ஒன்றுபட்டு இருக்கிறோமோ அதுல நெசமா ஒன்றுபடுவோம். அப்ப அல்லாஹ் சொன்னது கேட்கணும், அல்லாஹ் சொன்னது என்ன செய்யணும்? கேட்கணும். ஒண்ணு அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்டா பத்தாது, அல்லாஹ் சொல்றதை தவிர வேற எவன் சொன்னாலும் கேட்க மாட்டோங்கிறது வரணும். ஏன்னு கேட்டா நம்ம களிமா அப்படி சொல்லி தரப்பட்டிருக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம், அந்த அர்த்தம் இல்ல. அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு அர்த்தம். மறுக்கிறது தான் தௌஹீத். இஸ்லாத்தினுடைய பேசிக் கொள்கை என்ன? எல்லா மதத்தினுடைய கொள்கையும் அவங்க வந்து பாசிட்டிவாக வச்சிருப்பாங்க. இஸ்லாத்தினுடைய கொள்கை தான் நெகட்டிவாக இருக்கிறது. நெகட்டிவ்னா என்ன? அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லாம அல்லாஹ்வை தவிர ஒண்ணு இல்ல. அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்வையும் வச்சுக்கிட்டு இன்னொரு 500 சேர்த்துக்கிறீங்க. இஸ்லாம் எப்படி சொல்லுது? 499 தெருவுலதுக்கு போடு, அல்லாஹ்வை தவிர வேற ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த அல்லாஹ்வை நம்ம எல்லாரும் ஏத்துக்கொண்டிருக்கிறோம். எப்படி ஏத்துக்கொண்டிருக்கிறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி ஏத்துக்கொண்டிருக்கிறோம். அப்ப அல்லாஹ் சொன்னா கேட்பேன், அந்த இடத்துல வேற ஒருத்தனை வச்சு கேட்க மாட்டேன். இதான அர்த்தம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ் தான் எஜமான், அந்த இடத்தில் வேற ஒரு எஜமான் இல்லை. அல்லாஹ் தான் ஆர்டர் பண்ணக்கூடியவன், அந்த இடத்தில் வேற ஒரு ஆர்டர் பண்றவன் இல்ல. அல்லாஹ் தான் படைத்தவன், அந்த இடத்தில் வேற ஒரு படைப்பாளன் இல்லை. அல்லாஹ் தான் உணவளிப்பவன், அந்த இடத்தில் வேற ஒரு உணவளிப்பவன் இல்லை. அப்ப அல்லாஹ்வை தவிர எல்லாம் இல்லை என்று சொன்னா, இப்படி நம்ம வந்து உறுதியாக நம்பிட்டோம்னு சொன்னா நம்ம என்ன முடிவுக்கு வந்துடுறோம்? அல்லாஹ் சொன்னா தான் கேட்பேன், அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் சொன்னதை கேட்பேன் இல்ல, அல்லாஹ் சொன்னா தான் கேட்பேன், வேற எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இது லாயில இதுல எல்லாரும் ஒன்று இருக்கமா இல்லையா? இது இன்னும் புதுசா இந்த களிம இன்னைக்கு தான் இறக்கி நாங்க புதுசா இறக்கி உங்களுக்கு சொல்றோமா? இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு புதிய வாசகமா? நீங்கள் படிக்காத உங்க அப்பான் பாட்டன் சொல்லாத ஒரு புதிய சித்தாந்தமா? இதைத்தான் குழந்தை பிள்ளைல அலிபை ஓதும் போது நீங்கள் படிச்சீங்க, நாங்களும் படிச்சோம். அதை ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி படித்ததை என்ன செய்யறோம்? கரெக்டா படிங்கிறோம். இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்ம சரியான முறையில விளங்கி கொள்றோம். ஒண்ணு. ரெண்டாவது எதை ஏத்திருக்கிறோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ்னு ஏத்திருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர்னா என்ன அர்த்தம்? அவங்க எதையெல்லாம் சொன்னாங்களோ அது அவங்களா சொன்னது இல்ல. ஒருவரை தூதர்னு சொல்லிட்டாலே அவர் சொந்த கருத்திலேன்னு அர்த்தம். முகமது அவரா பேசினார்னா நம்ம ஏத்துக்கிற தேவையில்லை. முகமதை நீங்கள் எப்படி நம்புறீங்க? முகமது அல்லாஹ்வின் தூதர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கம் என்று எதையெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்களோ அது அவங்க கண்டுபிடிச்சது இல்ல, அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது இல்ல, அவங்க மனசுல பட்டது இல்ல, அவங்களா வந்து ஐடியா பண்ணது இல்ல. வேற என்னது? அங்கேருந்து வருது, அதை வாங்கி தர்றாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா அந்த தூது தானே முக்கியம், மெசேஜ் தான் முக்கியம். அவர் கொண்டு வந்த அனைத்து செய்திகளும் அவருடையது அல்ல, அந்த செய்திக்கு உரியவனும் அல்லாஹ் தான். அப்ப முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது.
இந்த களிமாவுல முகமது ரசூலுல்லாங்கிற இந்த சொல்லுல நெகட்டிவாக இல்ல. முகமது அல்லாஹ்வுடைய தூதர் இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது அதையும் நெகட்டிவா தான் சொல்றாங்க. முகமது ரசூலுல்லாஹ்னு நல்ல விளங்கிக்க, நான் சொன்னதை தவிர எவன் சொன்னதையாவது கேட்டா உனக்கு நரகம்ட்டாங்க. நான் சொன்னதை கேளுன்னு மட்டும் சொல்லல, நான் சொன்னதை கேட்டுக்க, வேற எவன் சொன்னாலும் கேட்டுக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. இந்த முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லக்கூடிய அதுக்கு வியாக்கியானமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், ஈயாக்கும் முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக நீங்க உண்டாக்குறீங்களே அதை விட்டு எச்சரிக்கிறேன். நான் தான் உண்டாக்குவேன், நான் தான் சொல்லுவேன். அவர் சொன்னார், அவர் மௌலானா சொன்னார், பெரியவர் சொன்னார், அஜர் சொன்னார், அந்த பேச்சு பேசக்கூடாது. எனக்கு பிறகு நீங்கள் எதை உண்டாக்கினாலும் அதை எச்சரிக்கிறேன், ஏத்துக்கிற கூடாது. குல்ல முஹ்தஸத்தின் பிதா, எனக்கு பிறகு உருவாக்கப்பட்ட அத்தனை காரியங்களும் அனாச்சாரம். குல்ல பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடும். குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் உன்னை நரகத்தில் சேர்த்து விடும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய எச்சரிக்கை. அப்ப முகமது ரசூலுல்லாஹ் நெகட்டிவ் தான். முகமது ரசூலுல்லாஹ் அர்த்தம் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்பேன்னு அர்த்தம் இல்ல, அவர் சொல்ல தவிர எவன் சொல்ல கேட்க மாட்டேன்னு அர்த்தம். அவனை வழிபடுவேன் அர்த்தம் இல்ல, அவனை தவிர எவனையும் வழிபட மாட்டேன், இவரை தவிர எவருக்கும் கட்டுப்பட மாட்டேன். ரெண்டுமே லா இலாஹ இல்லல்லாஹ் நேரடியாக நெகட்டிவாக இருக்கிறது. முகமது ரசூலுல்லாஹ் என்பது நபிகள் நாயகத்தினுடைய விளக்கத்தின் மூலமாக அது நெகட்டிவாக விளக்கம் தந்திருக்கிறார். எப்படி சொல்றாங்க, மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை எவன் உருவாக்கினாலும் அது நிராகரிக்கப்படும், அது இஸ்லாம் அல்ல. நான் மார்க்கத்தில் ஒன்னு சொல்லி இருக்கும் பொழுது நீங்க ஒன்னு புதுசா உண்டாக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ரிஜெக்ட் செய்யப்படும், மறுக்கப்பட்டு விடும் சொன்னாங்க. மன் ஆமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், எனது உத்தரவு இல்லாமல் ஒரு காரியத்தை எவன் செய்தாலும் அது நிராகரிக்கப்படும். நான் ஆர்டர் பண்ணணும், நான் தான் ஆர்டர் பண்ணணும், நான் ஆர்டர் பண்ணணும், நான் தான் ஆர்டர் பண்ணணும், வேற எவனும் ஏன் இடத்துல பண்ணக்கூடாது. இதுல நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கா? உங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வில் கருத்து வேறுபாடு உள்ள ஒரு முஸ்லிம் யார்? இல்லை. முகமது ரசூலுல்லாஹ்வில் கருத்து வேறுபாடு உள்ள முஸ்லிம் யாரு? யாருமே இல்லை. அதே நேரத்தில் இந்த ரெண்டு, அது மாதிரி குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து வந்த வேதம், யாரு கருத்து வேறுபாடு இருக்கு? இல்ல குர்ஆன்ல வேதம்லாம் அது சொல்ற ஆள் யாராவது இருக்குமா? அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட இருந்து என்ன வந்துச்சு, இதான் வந்துச்சுங்கிறதுல நம்ம என்ன செய்யறோம், தெளிவாக இருக்கிறோம். அது மாதிரி ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் எல்லாம் நபிகள் நாயகம் சொன்னதுதான், இதுல நம்ம எல்லாருமே தெளிவாக இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன விளங்கணும், இதுல நமக்கு யாருக்குமே கருத்து வேறுபாடு இல்லை. கருத்து வேறுபாடு சில விஷயங்கள் இருக்கிறது. இந்த கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபடுவதாக இருந்தால், எதுல கருத்து வேறுபாடு இல்லையோ அங்க நின்றுக்க, எதுல கருத்து வேறுபாடு இல்லையோ அதுல ரெண்டு பேரும் நிப்போம். நீனும் ஒத்துக்கிட்ட விஷயம் தானே இது. நீ அல்லாஹ் இல்லங்கிறியாப்ப, நீ முகமது இல்லங்கிறியா, நீ போயிரு. நீ அல்லாஹ் ஒத்துக்கிட்டு நபியை ஒத்துக்கிட்டேன்னு சொன்னா நீனும் நானும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல நிப்போம்ப்பா. நீ சொல்லக்கூடிய தரிகாவை நான் ஒத்துக்கிறலையே, நீ சொல்லக்கூடிய மதுஹபை நான் ஒத்துக்கிறலையே, நீ சொல்லக்கூடிய பெரியார், அதெல்லாம் கருத்து வேறுபாடு இருக்குது. கருத்து வேறுபாடு உள்ள விஷயங்கள்ல நீ யார சொல்லு, நீ சொல்லக்கூடிய ஹனபி இமாம ஷாஃபிகாரன் ஒத்துக்கிறலையே, நீ சொல்லக்கூடிய ஷாஃபி இமாம ஹனபிகாரன் ஒத்துக்கிற மாட்டேங்கிறானே, ஒரு மதுஹபுக்காரன் மத்த 7000 மதுஹபுக்காரன் நிராகரிக்கிறானே, நீ சொல்லக்கூடிய சாதிரியா தரிகாக்காரன் காதிரியா தரிகாக்காரன் ஏத்துக்கிற மாட்டேங்கிறானே, நீ சொல்லக்கூடிய ஒரு ஜமாத் இஸ்லாமிக்காரன் நீ சொல்லக்கூடிய தப்லீக் ஏத்துக்கிற மாட்டேங்கிறானே. எல்லாரும் நாங்க மட்டும் இல்ல, அதுல எல்லாம் சண்டை வந்துருது. எதுல சண்டை வர மாட்டேங்குது? அல்லாஹ் விஷயத்திலையும் அல்லாஹ்வுடைய ரசூல் விஷயத்திலையும் வேதத்தின் விஷயத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதல் விஷயத்திலையும் நமக்கு எந்த விதமான முரண்பாடு, அதுல டவுட், அது ஏத்துக்கிற முடியாது, அல்லாஹ் சொன்னா கேட்க முடியாது, யார் சொன்னாலும் அப்படிங்கிற கருத்து நமக்கு இருக்குதா? அப்ப இந்த ஒரு பேச, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேச மந்திர சொல்லாக நீங்க வச்சுக்கிட்டு இருக்காம கரெக்டான அர்த்தத்தோட உள்ளத்துல வையுங்க, நாளைக்கே ஒத்துமை. ஒத்துமைக்கு வழி என்ன? அல்லாஹ் சொன்னா கேட்பேன், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ரசூல் சொன்னா கேட்பேன், வேற எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இது சொல்லு, உள்ளத்துல இருந்து சொல்லு. இது புது கொள்கை ஒண்ணும் கிடையாது, இது நாங்களா கண்டுபிடிச்ச கொள்கை ஒண்ணும் கிடையாது. இதை சொல்லித்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி உதையெல்லாம் வாங்கி கடைசியில ஒன்றுபடுத்தினார்கள். அப்ப இந்த செஞ்சால் தான் ஒற்றுமை ஏற்படும். இப்ப உதாரணத்துக்கு நான் வரலாற்றுல உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். நம்ம ஒற்றுமை இல்லாம பிரிஞ்சு போறது இன்னைக்கு நடக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனேயே பிரிவினை ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு தலைவர் இருக்கிற வரைக்கும் அவங்களை மீறி ஒண்ணு யாரும் செய்ய முடியல. இரண்டாவது உத்தரவு போட ஆள் கிடையாது. அந்த ஒரு உத்தரவு தான், அந்த ஒரு சொல்லுதான், அவர்தான் தலைவர், அவர்தான் வழிகாட்டி என்று இருக்கிற வரைக்கும் அந்த சமுதாயம் ஒன்னாக இருந்தது.
என்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்களோ அன்னைக்கே இந்த சமுதாயத்தில் சண்டை வந்ததா இல்லையா? என்ன சண்டை வந்தது? மரணித்து விட்டார்களா இல்லையான்னு சண்டை வந்தது. சண்டை ஆரம்பமே என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போயிட்டாங்க, பாடி அசைய மாட்டேங்குது, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, யாரையும் பார்த்து சிரிக்க மாட்டேங்கிறாங்க, சலான் சொல்ல மாட்டேங்கிறாங்க, எந்த மூமெண்ட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, குடிக்க மாட்டேங்கிறாங்க, நல்லா தெரியுது இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி. இந்த இறந்து போனதை அன்றைக்கு இருந்த மக்கள்ல சாதாரண ஆள்கை இல்ல, மிகப்பெரிய அறிவாளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை சிலாயித்து சொன்னார்களோ அப்படிப்பட்ட ஒரு சஹாபி கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று யாருக்கு நற்சான்று சொன்னார்களோ அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட சொல்றாங்க நபிகள் நாயகம் இறந்து போக கிடையாது. நல்லா தெரியும் இறந்து போயிட்டாங்கன்னு. அவர்கள் வைத்திருந்த அன்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வைத்திருந்த அன்பு, அவங்களை இழந்துட்ட பிறகு அவங்களுக்கு ஒன்னும் ஓடல, சரியா மூளை வேலை செய்யல, சிந்தனை அப்படி மழுங்கடிக்கப்பட்ட மாதிரி ஒரு நிலைக்கு ஆகிவிட்டார்கள். நம்ம கூட ஒரு பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டு அப்படியே நின்றுவோம், என்ன நடக்குன்னு தெரியாது. கார் பஸ்ல அடிபட்டு கூட செத்து போயிருவோம். ரோட்ல போயிட்டு இருக்கும், பாப்பா போய்த்தா போயிட்டான், தந்தி வந்துச்சுன்னு வைங்க, எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னு வைங்க, அப்படி நினைப்பீங்க, அடிச்சுட்டு போயிருவான். ஏன்? ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது சரியான முறையில் நம்முடைய சிந்தனைகள் வேலை செய்யாது. அப்ப உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாரு? எவனாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டதா சொன்னீங்க, இந்த வாளுக்கு தலையை சீவி போடுவாங்க. எப்படி சொல்றாரு? மக்கள்லாம் இந்த கருத்தை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி ஆட்கள் அதுக்கு பேக்ல பின்னாடி நின்று சப்போர்ட் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போகல, வேற என்னது? அவங்க இப்ப எந்திரிப்பாங்க, அவங்களுக்கு ரெண்டு மௌத்து, ஒரு மௌத்து வந்துருச்சு, மறுபடியும் எந்திரிச்சு கொஞ்ச நேரம் வாழ்ந்துட்டு அப்புறமேல கடைசியா மௌத்தா போவாங்க. இரண்டு மரணம் உங்களுக்கு இருக்கிறது. நபி எப்படி மௌத்தா போவாரு? பேசிக்கே இது மாத்தம். மனுஷனா மௌத்தா போகணுங்கிறது அதான் ரசூலுல்லாஹ் சொல்ல வந்தாங்க. அல்லாஹ் தான் மௌத்தா போக மாட்டாங்கிற சொல்லத்தான் வந்தாங்க. ஆனாலும் அவர்கள் வைத்திருந்த அன்பு அவங்களை எப்படி மாத்துகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போகல, அப்படி போயிட்டாங்கன்னு ஒரு சாரார் நினைக்கிறாங்க. அவங்க ரொம்ப கம்மி. இவர் வாழை எடுத்தோன்னு அவங்களும் விளவெடுத்து போயிட்டாங்க. இவருக்கு பயப்படுறாங்க. வாழை எடுத்தோன்னு என்னாச்சு? அந்த வெட்டி போட்டுருவாரு, நபிகள் நாயகம் மௌத்தா போயிட்டாங்கன்னு மாய தொடக்க கூடாது. இந்த நிலையில் நீடிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை மௌத்தா போறாங்க, புதன்கிழமை அடக்கம் செய்யப்பட்டார்கள். அந்த உடம்பு நாரி போகவில்லை. மற்ற உடல்கள் மாதிரி என்ன செய்யல, நபிமார்களுடைய உடம்ப எல்லாம் என்ன செய்யறான், அந்த நாற்றம் எடுக்காத. அந்த காலத்துல இப்ப ஃப்ரீசர்லாம் கிடையாது, அப்பெல்லாம் சும்மாதான் இருந்துச்சு. ஆனாலும் அது நாரி போகவில்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை இறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதன்கிழமையை அடக்கம் பண்றாங்க. மூத்தா போனான்னு முடிவு பண்ண அடுத்து அபூபக்கரை ஜனாதிபதியாக ஏத்துக்கிட்டாங்க. அவரும் வெளியூர்வாசி. அபூபக்கருக்கு பிறகு உமரை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டார்கள். அவரும் மதீனாவாசி இல்லை, அவர் வெளியூர்வாசி. அவருக்கு பிறகு உஸ்மானை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டார்கள். அவரும் உள்ளூர்வாசி கிடையாது. அவருக்கு பிறகு அலியை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டார்கள். அவரும் வெளியூர்வாசி தான். அலிக்கு பிறகு ஹசனை ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு சாராரு. ஒரு சாரார் முஆவியாவை ஏற்றுக்கொண்டார்கள். ரெண்டு பேரும் வெளியூர்வாசி தான். அப்ப தொடர்ச்சியாக இந்த உள்ளூர் வெளியூர் வெறி எந்த அளவுக்கு இந்த ஒரு நடைமுறை மாத்துனுச்சுன்னு சொன்னா, இந்த ஒரு நபி வழி எப்படி மாத்திருச்சு? தலைமுறை தலைமுறையா மாத்தி விட்டது. இன்னைக்கு ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டு ஒரு நாடு நம்ம பதவி ஒன்றும் கேட்கல, மும்பைக்கு நீ வராதேங்கிறான் ஒருத்தன். 20ஆம் நூற்றாண்டுல மும்பை எங்களுக்கு மராட்டியருக்கு தான் சொந்தம் வர. இன்னைக்கு வரைக்கும் மாறல இந்த காட்டு மிராண்டி தரும். அன்னைக்கு மாறி போச்சு. காட்டு மிராண்டி காலத்தில் எது மாறுகிறது? உள்ளூர் வெளியூருங்கிற வெறி மாறுதா இல்லையா? அந்த உள்ளூர் மக்கள் ஜனாதிபதி பதவியை தூக்கி கொடுக்கிற அளவுக்கு மாறினாங்களா? ஆளுடைய கெப்பாசிட்டியை பாரு, தகுதியை பாருப்பா. தகுதி இருந்தா அவன் உள்ளூர் தான் உனக்கு என்ன, வெளியூர் இருந்தா உனக்கு என்ன, ஆளு தகுதியா இருந்தா கொடு என்று சொன்ன அந்த நிலைமை எங்க? இந்தியாக்காரன் வராதுன்னு ஆஸ்திரேலியாவுல வெள்ளை தோல் தான் வெள்ளையா இருக்கிறத விட உள்ளம் பூரா கருப்பா இருக்கு, அடிச்சு நொறுக்கிறான கொள்றான். மேற்கத்திய நாடுகள்ல காட்டு மிராண்டிகள் நிறைஞ்சிருக்கிறத ஒரு பக்கம் நினைச்சு பாக்குறோம். இன்னொரு பக்கம் அந்த மும்பை போன்ற பெரிய நகரங்கள்ல, நாட்டிலேயே பெரிய அதிகமான பொருளாதார வளர்ச்சி உள்ள பெருநகரங்கள் முதலிடத்தில் இருக்கக்கூடிய
இந்த மும்பையில தமிழன் இருக்காத, பீகாரி இருக்காத, ஊப்பிக்காரன் இருக்காத, ஹிந்தி பேசுறவன் இருக்காத, மராட்டி பேசுறவன் மட்டும்தான் இருக்கணும். அட மும்பையுடைய முதல்வர் பதவி கேட்கல, சேர்மன் பதவி கேட்கல, இருக்க கூடாதுங்கிறான். வேலை மூட்டை தூக்குற வேலைக்கு வராதுங்கிறான், டிரைவரா இருக்க கூடாதுங்கிறான், வேலைக்கே விட மாட்டோம் சொல்லக்கூடிய இந்த காட்டு மிராண்டிகளை நினைத்து பாருங்கள். அப்ப எப்படி ஒன்றுபடுது? இன்னைக்கு ஒன்றுபட முடியல. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் மதத்தால் ஒரு மதம். யாரு எந்த பீகாரியை விரட்டி அடிக்கிறானோ, எந்த ஊப்பிக்காரனை விரட்டி அடிக்கிறானோ, எந்த தமிழனை விரட்டி அடிக்கிறானோ அவனு இந்து இவனு இந்துங்கிறான். மதத்தால் ஒன்றுபட்டு இருந்தும் கூட, தேசத்தால் ஒன்றுபட்டு இருந்தும் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், வெளியே போ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த வெறி நீங்காது நல்லா விளங்குறது. ஆனால் நபி வழி நீக்குனுச்சா இல்லையா? நீங்காத இந்த வெறியை ஒரு சொல்லி நீக்கினார்களா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைச்சு பார்க்கணும், நம்மளும் இந்த வழியை கடைபிடித்தால் என்ன? நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல, அனைத்து பஞ்சாயத்தையும் கொண்டு வாங்க, மூழுது ஓதுறீங்க, ஒன்னா எடுத்துக்கிறோமே, ஒற்றுமை தானே. எதுல நமக்கு சண்டை வருது? மூழுது ஓதுறா இல்லையான்னு ஒரு சண்டை வருதா? வாங்க உட்காருவோம். மூழுது ஓதணும்னு அல்லாஹ் ரசூலா சொன்னாங்கன்னு காட்டுங்க, நாங்கள் ஓதுவோம் ஒன்னாயிருவோம்ல. நாங்க ஓத வேணாண்டு ஒரு கூட்டம், நீங்க ஓதணும்னு ஒரு கூட்டம், நீங்களும் ஓதணும் என்னதே பேசிட்டு இருக்கிறீங்க வேற இடத்துல, நாங்களும் ஓதக்கூடாதுன்னு வேற ஒரு சபையில பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சபையில ரெண்டு ஒரு உட்காருவோமே, வாங்க பேச ரெடி தானே சொல்றோம். சண்டையெல்லாம் வேணாம், விவாதமா வேணாம், சும்மா உட்காந்து பேசுவோம். என்ன பேசுவோம்? மௌலுது இருக்கிறது. இந்த மௌலுதுல உங்க நிலை என்ன, எங்க நிலை என்ன, ஓதணுங்கிறீங்க, ஆதாரத்தை காட்டுங்க. நாங்க ஓதக்கூடாதுன்னு ஆதாரத்தை காட்டுறோம். சும்மா சின்ன ஒரு மைனர் டிஸ்கஷன், ரொம்ப அதுக்கு தேவைப்படாது. ஒரு மணி நேரம் டிஸ்கஷன்ல என்ன செய்யறேன், இது இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். இது இல்ல, இந்த மௌலுதுங்கிறது இல்ல. இப்ப ரெண்டு பேரும் இல்லைன்னு வந்துருமா இல்லையா? இல்லைன்னு சரி இருக்குன்னு வச்சுக்கிறோம், பேச்சுக்கு இருக்குன்னு வந்துருச்சு, சரி நாங்க ஓதுறோம். அப்ப உங்களுக்கு எங்களுக்கு சண்டை, நாங்க எங்க இல்லைன்னு வரும் நாங்க நினைக்கிறோம். அட நீங்க நினைக்கிறீங்க நம்ம இருக்குது நிரூபிச்சிடலாம், நிரூபிச்சிருங்களேன். அப்புறம் என் சண்டைங்கிறேன். மூணுது ஓதாத 50 பேர் ஓதிடுவோம்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஓத சொல்லிட்டா எங்களுக்கு என்ன மறுப்பா? அல்லாஹ் ரசூலா கூடாதுன்னு சொன்னதுனால நம்ம வேணாங்கிறோம். அவங்களே ஓத சொன்னாங்கன்னா உன்னோட சேர்ந்து நல்லா புது புது பாட்டில் படிச்சுட்டு போறோம். அத்ரோ பிரதேசம் மேலே வேணும் ஓதுறதுக்கு. நீங்க பாடுற பாட்டை விட புது புது சினிமா பாட்டு அடுத்து அடிப்பார் அவரு. எங்கிட்ட ஓத ஆள் இல்லாம இருக்குது, நாங்களும் சேர்த்து ஓதிட்டு போறோம். மேட்ரு உள்ளதானே. அது மாதிரி கத்தம் ஓதுறீங்க, பாத்தியா ஓதுறீங்க, செத்து போன ஆளுக்காக வேண்டி 3வது நாளைக்கு ஒரு பாத்தியா ஓதுறீங்க, 7வது நாளைக்கு ஒன்று ஓதுறீங்க, 40வது நாளைக்கு ஒன்று ஓதுறீங்க. எதுலாம் உங்களுக்கு சண்டை வருது? உங்களுக்கு எங்களுக்கு எதுல சண்டை வருது? இதனால சண்டை வருது. உட்காருவோம். அல்லாஹ் ஒரு சொல்ல 3 7 40 ஓத சொன்னா காட்டுங்க, ஓதிட்டு போறோம். இல்லைன்னா விட்டுட்டு போங்க, முடிஞ்சு வச்சுக்காத. நம்ம என்ன பண்றோம்? நபிகள் நாயகம் காலத்தில் ஒருவர் மூத்தா போனாங்க, நபிகள் நாயகத்துடைய மனைவி ஹதிஜா நாயகி மூத்தா போனாங்க, நபிகள் நாயகம் உசுரோடு இருக்கும்போது அவங்க மகள் ஜெயினப் மூத்தா போனாங்க, நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது 2வது மகள் ருக்கையா மூத்தா போனாங்க, நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது 3வது மகள் உம்மு குல்சூம் மூத்தா போனார்கள். 3 பிள்ளைங்க மூத்தா போயிருக்கிறாங்க. பெத்த மகன் இப்ராஹிம் மூத்தா போயிருக்கிறாரு. இவ்வளவு மூத்தா போனாங்களா? அவங்களுக்கு அவனி 3வது 7வது 4வது 40வது வருஷம் பாத்தியா இப்படியேதான் ஓதுனாங்களா? இல்லதானே. அப்ப ஏன் நீ ஓதுற? அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் மூத்தா போயிருக்கும் போது அப்படிலாம் ஓதி வழிகாட்டலையாமா? வழிகாட்டினாங்கன்னு காட்டு. நீ என்ன செய்யணும்? உம்மு குல்சூம் மூத்தா போகும்போது 3வது பாத்தியா ரசூல்லா ஓதுனாங்க, 7ஆம் பாத்தியா ஓதுனாங்க. இதெல்லாம் இந்து மதத்துல புரோகிதர்களை வச்சு திதி தவசம்னு செத்து போன ஆளுக்கு சடங்கு செய்வாங்க இல்லையா? அதை வச்சு அவருக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் இல்லையா? அதை காப்பி அடிச்சு நம்ம உண்டாக்கிட்டோமே தவிர அது அதுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா? அதுக்கு நபி வழியில ஆதாரம் இருக்குதா? இடைத்தரகர்கள் சம்பாதிப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் காட்டாத ஒரு வழிமுறையை நம்ம திணிச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இல்ல, இந்த அருக்கு ஆதாரம் அள்ளி போடுங்க, ஓதுறோம், நாளைக்கு நாங்க ஓதுறோம், வீடுபட்டெல்லாம் சேர்த்து கலா செய்யறோம். விடுங்க, 10 வருஷமா ஓதலையா? 10 வருஷமா உள்ளதுக்கு சேர்த்து என்ன செய்யறோம்? 10 40 10 7 10 3 ஓது ரெடியா இருக்கமே. அல்லாஹ் ரசூலை சொல்லட்டும், என்ன எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு? எங்களுக்கு என்னங்க அது லாபம் தானங்க ஓதுனா? நீங்க ஓதி காசு வாங்கணும், நாங்க ஓதி வாங்க முடியாது, பெரிய விஷயமா இது? இது என்ன நஷ்டம்ங்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்? ஒற்றுமைக்கு வழி என்ன? நீங்க ஒரு வழியில போறீங்க, நாங்க ஒரு வழியில போறோம். நீங்க சொல்ற தப்பு, நாங்க சொல்ற ரைட்டு. நாங்க சொன்ன சண்டை வந்துட்டு தானே இருக்கு. இந்த பிரச்சனை தீராத வரைக்கும் எப்படி ஒண்ணு பண்றதுன்னு கேட்கிறேன். பாயிண்ட் பஞ்சாயத்து தீர்ணுமா இல்லை, விவகாரம் தீர்ணுமா இல்லையா? ஒரு சொத்து தகராறு இருக்குது, யாருக்கு உள்ளது? இது ஏன் இது ஓய் இதுங்கிறான், அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்னா போப்பா, ஒன்னா போறப்ப இது யாருக்கு உள்ளது? அதை பேச ஒன்னா போ. எப்படி போவோம்? அடிச்சுட்டு தான் இருப்பான். இது யாருக்கும் அதெல்லாம் கிடையாது, ஒன்னா போகணும். நீ கையை கொடு, சரி கையை கொடுத்துட்டு இது யாருக்குங்க அது பேசக்கூடாது. இது என்னங்க? இது அறிவு எத்துக்கிறதா? இவங்க ஒத்துமை அப்படித்தான் சொல்றாங்க. நீ ஓதிக்கிட்டே இரு, நீ ஓதாம இரு, சண்டை போடாத. எப்படி போடாம இருக்க முடியுங்க? எனக்கு தப்புன்னு போடுறது, நான் தப்புன்னு இப்படி சொல்லாம இருப்பேன்?
உங்களுக்கு ரைட்டுன்னு படுறது நீங்க இப்படி சொல்லாம இருப்பீங்க. அப்ப உங்களுக்கு ரைட்டுன்னு படுறது நீங்க சொல்ற மாதிரி எனக்கு தப்புன்னு படுறது நான் சொன்னா சண்டை தானே வரும். அப்ப சண்டை வரக்கூடாதுன்னா பிரச்சனை தீராம எப்படிங்க சரியா வரும்? கணவன் மனைவி சண்டை போட்டு வர்றாங்க, இவன் ஒரு 5 புகார சொல்றான், அவன் 5 புகார சொல்றான், சேரவே முடியாது. நீங்க சொல்லலாம் கரெக்டா தான் சேர்ந்துக்கிறங்க, இதுக்கு என்னங்க சேர்ந்துக்கிறங்க, இத பஞ்சாயத்து. இப்படித்தான் பஞ்சாயத்துல பள்ளியாசல கூட பஞ்சாயத்து பண்றீங்களா? அப்ப 2 பேர் விஷயத்தையும் கேட்கறீங்க, இவன் சொன்ன கூட்டுறது சரியா, இந்த மாதிரி போய் சொல்லி ஆதாரம் காட்டுறாருலமா, நீ போய் சொல்ற, இப்படி சொல்லி பிரச்சனை இல்லை. இது சரி தவறுன்னு முடிச்சு விட்டுட்டா ஒன்னா இருப்பாங்க. இது தவறி சரியா தவறான்னு கண்டுக்கிறாம விட்டுக்கிட்டு ஒன்னாயிரி அப்படித்தான் பயன் 50 வருஷம் நடக்குது. 50 வருஷமா என்ன நடக்குதுன்னு கேட்டா, எப்படி பிரச்சனையை தீர்த்து கொடுப்பா, சண்டைக்கு உள்ள காரணத்தை தீர்த்து விடு. நெஞ்சில கட்டுறதா தொப்புள்ள கட்டுறதா சண்டையா? அது சண்டை வருதா இல்லையா? உட்காருவோமே. நான் என்ன கேட்கிறேன், இங்க கட்டினா என்ன உங்களுக்கு லாபம்? நான் என்ன கேட்கிறேன், நம்ம இங்க கட்டுறோமே, இதனால எங்களுக்கு என்ன கிடைக்குது? இங்க கட்டும் போல 100 ரூபாய் பணம் கிடைக்குதா? என்னத்துக்கு இதை போய் கட்டுறோம்ங்கிறேன், ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, இங்க கட்டுறது ரிலாக்ஸா இருக்கும், இது கொஞ்சம் வெயிட்ட தூக்கணும். விட்டோம்னா நல்லா யோசிச்சு பாருங்க, சயின்டிபிக்கா எடுத்தீங்கன்னா இப்படி வைக்கும் பொழுது இந்த இடத்துல கூடுதல் வெயிட்டை நம்ம தாங்கிட்டு நிக்கணும். நீங்க இப்படியே கையை கட்டிட்டு ஒருத்தனவனு ஒரு 5 மணி நேரம் நிக்க சொல்லுங்க, முடியாது. இப்படி நிக்க சொல்லுங்க 10 மணி நேரம் நிக்கலாம். ஏன்னா இயற்கையா விட்டுறான் கைய. அப்ப யோசிச்சு பார்த்தா கூட தொப்புளு கீழே கட்டுறதுதான் லேசு, கஷ்டமே இல்லை. அது இயற்கை தான், அது தொங்குது லேச சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். அது இயற்கை எவ்வளவு தூரத்துக்கு தொங்குமோ அவ்வளவு தூரம் தொங்க விடாம சேர்த்துக்கிறமே தவிர பாரம் சுமக்கிறது ஒண்ணு கிடையாது. அப்ப இது நல்லதா அது நல்லதான்னு வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு லேசு எதுதான், தொப்புளு கீழே கட்டுறதான் லேசு, கஷ்டமே இல்லை, வலிக்காது, கை வலிக்காது, பாரம் தூக்குற மாதிரி இருக்காது. ஆனால் இது என்னது, இப்படி இருக்கும்போது தனியா ஒரு ரிஸ்க் எடுக்கணும். இது ரிஸ்கே கிடையாது. உங்களை மாதிரி எங்களுக்கு சொகுசா இருக்க முடியாதா? எதுக்காக நாங்க பண்றோம்? நபிகள் நாங்க இப்படி செஞ்சதான் சரின்னு நாங்க நினைக்கிறோம். நீங்க அதுதான் சரின்னு நினைக்கிறீங்க. உட்கார்ந்து பேசுவோம். உட்கார்ந்து பேசும் பொழுது நாங்க செஞ்சதான் சரிங்கிற ஆதாரம் கிடைச்சா நீங்களும் கொஞ்சம் எங்களோட சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்படுங்க. நீங்க சொல்றதான் சரின்னு வந்தா உங்களோட சேர்ந்து நாங்களும் ரிலாக்ஸ் ஆகிக்கிறோம். இதுவும் அதுவும் ஆதாரம் இருக்குன்னு சொன்னா ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நாளைக்கு அப்படி செய்வோம். அது ஏன் உனக்கு இது எனக்கு இதுன்னு பிரிச்சுக்கிருவானே? நபிகள் நாயகம் பேச்சுக்கு சொல்றேன், பேசுறோம். நபிகள் நாயகம் அதுவும் அப்படி செஞ்சிருக்கிறாங்க இப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, நீ ஒரு நாளைக்கு இதை செய் ஒரு நாளைக்கு அதை செய்யி, ஒரே ஜமாத்துல 2 விதமா செஞ்சுக்கலாம்னு அறிவிப்பு செய்யுங்க. லோகர்ல இப்படி செய்யுங்க, அசர்ல அப்படி செய்யுங்க. எனக்கு இந்த தொப்புள் புறம் உனக்கு, நெஞ்சு புறம் உனக்குன்னு ஏன் பிரிக்கிறீங்க? பொருளை பாகம் பிரிக்கிற மாதிரி எதுக்கு பிரிக்கணும்? அனுப்பிக்குது சாபி இதுன்னு ஏன் பிரிக்கிறீங்க? நபிகள் நாயகமே ஒண்ணு இது சரியா இருக்கும், அல்ல அது சரியா இருக்கும், அல்ல சில நேரங்களில் அப்படி, சில நேரங்கள் இப்படி. 3 தானே வர முடியும் ரிசல்ட். 3ல எது வருதோ ஏத்துக்கிறோம்பா. இப்ப சண்டை வருமா? இதை ஃபைசல் பண்ணி விட்டுட்டா சண்டை வருமானு கேட்கிறேன். ஃபைசல் பண்ண வேண்டிய விஷயத்துக்கு வராம போட்டுட்டு ஒத்துமையா போனா உங்களுக்கு யாரோடைய ஒத்துமை? எங்களை விட்டுருங்க. உங்களுக்கு யாரோடைய ஒத்து சாபி ஹனபியோட ஒத்துமையா போக முடியாது. உங்களால ஹனபி மாலிக்கோட ஒத்துமையா போக முடியாது. சாதிலியா காதிரியோட ஒத்துமையா போவாது. எப்போ ஒத்துமையா போகும்? அவனுக்கு உனக்கு உள்ள பஞ்சாயத்து பேசு. முதல்ல காதிரியா சரியா சாதிலியா சரியான்னு பேசு. நீங்க 2 பேரும் நாங்க 2 சரியில்லைன்னு பேசுவோம். காதிரியா கொண்டு உட்கார வை, சாதிரியா உட்கார வை, நாங்க ஒரு பக்கத்துல முக்கோணமா உட்காந்துருவோம். அந்த வட்டமேச மாநாட்டில் என்ன செய்யணும்? நீ சாதிரியா நீ அவன் சண்டை போடு, நீ காதிரியா சரியில்லை நீ சண்டை போடு, நாங்க 2 சரியில்லைன்னு சண்டை போடுவோம். ஆதாரத்தை அள்ளி போடுறோம். எல்லாரும் காதிரியா சரின்னா நம்ம மட்டும் முறிது வாங்கிட்டு போயிருவோம். எங்களுக்கு என்ன மறுப்புங்கிறேன்? அல்லாஹ் ரசூல முறிது வாங்க சொன்னா எங்களுக்கு என்ன மறுப்பு? அல்லாஹ் போய் மறுப்பு முறிது வாங்கன்னு ஆர்டர் பண்ண நமக்கு என்ன கஷ்டம்? அவன் முடிச்சு கேள்வி கேட்பான்னு பயந்துக்கிட்டு தானே வேணாங்கிறோம். அவனே செய்யினா போப்போ, அவன் தான் நரகத்தில் போடக்கூடியவன். அவனே வேணாங்கிறான், விடு செஞ்சுட்டு போ. இதுல என்ன எங்களுக்கு என்ன அரசியலா? இதை ஏத்துக்கிறதுனால ஏத்துக்கிறாங்க போறாதனால உலகத்துல எங்களுக்கு என்ன? ஒண்ணுமே கிடையாது. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம்னு கேட்டா, இதுதான் நபிகள் நாயகம் செஞ்சாங்க. இது தரிக்காக்கு இடம் இல்ல. ஒரு மனுஷனை கடவுளாக்குறது, ஒரு மனுஷனை எக்ஸ்ட்ரா தரிக்கானா தானே, தரிக்கா முறிதுன்னு வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்க? அவர் ஷேக்குங்கிறாங்க. பெரிய ஷேக்குன்னா என்ன? இதுக்குன்னு ஏதாவது டிகிரி பட்டம் ஏதாவது இருக்குதா? மூலவிங்கிறீங்க, 7 வருஷம் படிக்கிறீங்க, பட்டம் வாங்குறீங்க. இந்த முறி ஷேக்கு அவருக்கு என்ன பட்டம்? ஒரு பட்டமும் கிடையாது. இது பட்டமா அதுக்குன்னு பல்கலைக்கழகத்தில் பாடமா நடத்தினா ஒரு காவி வேட்டியை சுத்தினா அவன் சாமியா இருக்கிறான். நீ முழங்காலுக்குள்ள ஜிப்பாவை போட்டு பெரிய தலப்பா கட்டினா நீ ஷேக்குங்கிற. இதான வித்தியாசம். இதெல்லாம் எங்கப்பா இருக்குது இஸ்லாத்துல? நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி தனி கோலத்தில் இருந்தார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மற்ற பொதுமக்களுக்கு மத்தியில கோலத்தில் ஏதாவது வித்தியாசம் இருந்துச்சா? நபிகள் நாயகம் மக்களோட வந்தாங்கன்னு சொன்னா முன்ன பின்ன பார்க்காத ஒரு ஆளுக்க அந்த சபையில பார்த்தால் இவர் யார் முகமதுன்னு கேட்பாங்க. தெரியாது. ஏன் தெரியல? தனி தலப்பா இல்ல.
தனி ஒரு அடையாளம் இல்லை, தனி கிரீடம் இல்லை, ருத்ராட்ச கொட்டை இல்லை, தனி கலர் இல்லை, முன்ன 4 பேர் பின்ன 4 பேர் பராக்கு சொல்லிக்கிட்டு வரல. மக்களோட மக்களில் உருவாக நடந்து வரும் பொழுது எத்தனை ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். ஐயுக்கும் முகமது, உங்கள யாரு முகமதுன்னு கேட்டிருக்கிறாங்க. சபையில ரசூல்லா உட்கார்ந்துருப்பாங்க, மக்கள்லாம் கூட வந்திருப்பாங்க, மக்களோட மக்கள். அப்ப நான் இங்க ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்கிறேன்னு கேட்டா உயர்வுக்கு உட்காரல, தெரியல எங்க இருக்கு, நீங்க தெரியாது நான் பேசுறேன், அதுக்கு தான் உயரமா உட்கார்ந்துருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக மெம்பர்ல ஏறி பயான் பண்றீங்க. பயான் பண்றவர் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக உயரமா நிக்க இவங்க நினைச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டா அந்த மெம்பர்ல ஏறுறதே என்னமோ கிரேடு. அது ஏறுறது எப்படி ஏறுவாங்க நீ பாத்து, சும்மா ஒரு படிதானே ஏற வேண்டியதானே. அப்படி ஒரு காலத்துக்கு வச்சு அப்படி ஒரு நின்று அது என்னமோ ஒரு பெரிய, அது ஒரு பெரிய சடங்கு இருக்கிற மாதிரி, அதுக்கு ஒரு தனி மெத்தட் இருக்கிற மாதிரி, அது வந்து உங்களுக்கு எல்லாம் ஏற முடியாதுங்கிற மாதிரி காட்டுற மாதிரி என்ன செய்வாங்க, அப்படி வச்சு அப்புறம் அடுத்த காலத்து அப்படி நின்று அப்படி அப்படி ஒரு கெட்டப்லாம் வச்சாங்களா இல்லையா. இது இந்த சீன் போடுறது என்னது, அவங்களே நினைக்கிறாங்க ரொம்ப பயங்கரமான யாருக்கு கிடைக்காத ஒரு கௌரவம் நினைக்கிறாங்க. இப்படிலாம் ரசூல்லா இருக்கலையே, தோற்றத்தில் எல்லாரும் மாதிரி தான் இருந்தாங்க. நடவுட பாவனையில அவங்களுக்குன்னு மத குருங்கிற முறையில தனி அடையாளம் ஏதாவது இருந்துச்சா? இல்ல. அந்த சஹாபாக்கள் எப்படி ஒரு போர்வையை போத்திக்கிட்டாங்களோ அது அவங்களுடைய போர்வையா இருந்தது. சைதா செய்யும் போது அக்குள் தெரிகிற அளவுக்கு எல்லாம் இருந்ததுன்னு பாக்குறோம். எல்லா மக்களும் எந்த ட்ரெஸ்ஸோ அந்த ட்ரெஸ் தான், எல்லா மக்களும் என்ன சாப்பாடு அந்த சாப்பாடு தான். சபையில எல்லா மக்களோட சேர்ந்து உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பாங்களாம். தொழுது முடிச்ச பிறகு முஸ்லீம்கள் வரக்கூடிய அறிவிப்பு, நாங்கள் தொழுது வேற சலாம் கொடுத்த பிறகு பள்ளியாசல உட்கார்ந்துருப்போம். பழைய காலத்து ஜாகிலியா காலத்துல அறியாமை காலத்துல நாங்க செஞ்ச கிறுக்குத்தனத்தை எல்லாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். ரசூலுல்லாஹ் கேட்டு கூட சிரிப்பாங்கன்ற ஹதீஸை பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் இருந்தாங்களே தவிர அப்புறம் என்ன ஷேக், அப்புறம் என்ன முரீத், அப்புறம் என்ன பெரியார், அப்புறம் என்ன மகானு, அப்படி ஒரு கான்செப்டே இஸ்லாத்துல கிடையாது. ஒருத்தன் மகானா இல்லையாங்கிற மறுமையில தான் தெரியும். தலப்பாவுலே தொப்பிலே தெரியாது. ஒருத்தன் நல்லவனா கெட்டவனாங்கிறது அவன் கோலத்தை வச்சு நீ எப்படி முடிவு பண்ணுவ? உள்ளத்துல வச்சு வெளியே உள்ளதை ஒண்ணு மறைக்க இயலாதா? அதுக்கு தானே இப்ப ஆதாரமா இருக்குது. சதுர்வேதியில இருந்து அந்த பரமஹம்சர்ல இருந்து சங்கராச்சாரியார்ல இருந்து எல்லாமே என்ன இருக்கு, அந்த தேவநாதன்ல இருந்து கோயில் கருவறைக்குள்ள ஆட்டம் போட்ட தேவநாதன்ல இருந்து என்ன தெரிகிறது, உள்ளதை உனக்கு கண்டுபிடிக்க இயலான்னு தெரியுதா இல்லையா? உனக்கு தெரியுது தோட்டம் தாண்டா தெரியும், உனக்கு தெரியும் குடுமி தான் தெரியும், உனக்கு தெரியுது போட்டுக்கிற காவி தான் தெரியும், ருத்ராட்சம் தான் தெரியும், உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதுன்னு காட்டுச்சா இல்லையா உலகம்? அதைத்தான் நபிகள் நாயகம் அந்த காட்டுமிராண்டி காலத்திலேயே டிக்ளேர் பண்ணாங்க. 20ஆம் நூற்றாண்டுல கூட மனுஷன் கத்துக்கொள்ளாத இந்த ஆன்மீக நிறைய உலகத்துக்கு சொன்னாங்க. மனுஷன் தான், எவனையும் நீ வந்து மகான் அவுலியா பெரியார்னு சொல்லாதே. எந்த அளவுக்கு ஒரு சஹாபி உஸ்மான் இப்னு மல்ஊன்ங்கிற ஒரு சஹாபி, அவர் வந்து அவர் ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு மனுஷன். அவர் வந்து மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி வர்றாரு. மதீனாவில் வந்தவுடனே ஒரு வீட்டில் அவங்களை தங்க வைக்கிறாங்க. அங்க வச்சு அவர் இறந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்தாங்க. சில மனிதர்கள் வந்து பொதுவாக எல்லாராலையும் நேசிக்கப்படுவாங்கல்ல, அந்த தன்மை உள்ளவராக உஸ்மான் இப்னு மல்ஊன் இருந்தார். அவர் இறந்தவன அந்த வீட்டில் அடைக்கலம் கொடுத்த அந்த அம்மா என்ன சொல்றாங்க, வளர்த்தாங்கல்ல சகோதரரா ஏற்றுக்கொண்டு வீட்டில் பாதியை கொடுத்தாங்க இல்லையா, அந்த அம்மா சொல்றாங்க, அபு சாயிபே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செஞ்சுட்டான், அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த, அபு சாயிப்னு ஒரு பட்ட பேர், அப்படி உயர்ந்த நிலையை அல்லாஹ் ஆக்கிட்டான்னு சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, உனக்கு இப்படி அவர் நல்லவர் தான் நான் நினைக்கிறேன், அவர் நல்லது நடக்கணும், அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், அவர் நல்ல நிலையை அடைந்து விட்டார் என்று சொன்னால் உனக்கு எப்படி சொன்ன, நீ எப்படி சொன்ன, உனக்கு எப்படி தெரியாது, அல்லாஹ்வுல தீர்மானிப்பான். வெளி தோட்டத்தை நல்லா தொழுதாரு, நல்லபடி போன குணங்கள்லாம் இருந்து நல்ல செயலாம் இருந்துச்சு, அது ஒரு விஷயம். அல்லாஹ் வரை ஏற்றுக்கொண்டான்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இந்த செயல்களை எல்லாம் சும்மா நடிக்கிறதுக்கு மனுஷன் செய்யலாம் தானே, இந்த செயல்களை எல்லாம் மக்கள்கிட்ட நற்பேர் வருவதற்காக செய்யலாம் தானே அப்படின்னு சொல்லி அதை கண்டிக்கிறாங்க ரசூல். நிஜமாகவே நம்ம எல்லாம் பார்த்தா நல்லடியார் தான் சொல்லுவோம். அப்படியான 100% நல்லடியாராக வெளிப்படையாக நடந்தவர், அவரை பற்றி ரசூலுல்லாஹ் நல்ல எண்ணம் வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் இவரை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு உனக்கு தெரியாது. நீங்கள் நல்லவர்கள் என்று நினைத்த எத்தனையோ பேர் மறுமையில வந்து கெட்டவர்களாக வந்து விடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் வந்து 3 பேர் அல்லாஹ் நிப்பாட்டி கேட்பான் மறுமையில, ஒரு செல்வந்தர், ஒரு மார்க்க அறிஞர், அது மாதிரி உயிர் தியாகம் பண்ண ஷஹீது, 3 பேரையும் கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், என்னப்பா மார்க்க அறிஞரே உனக்கு நிறைய நான் ஞானத்தை கொடுத்தேன்னு என்ன பண்ண? நம்மளாம் என்ன நினைப்போம், அவர் கூட நினைச்சிருப்பாரு நம்ம மார்க்க அறிஞரா இருந்த காரணத்தினால் நிறைய பிரச்சாரம் பண்ணணும், மக்கள்லாம் கேட்டாங்க, அதனுடைய நன்மையெல்லாம் மூட்ட முடியாது நமக்கு வரும், அதை வச்சு நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு நினைப்புல அவர் நிற்பாரு. அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் வந்து ஞானத்தை கொடுத்தேன்னு என்ன பண்ண? அவர் என்ன செய்வாரு, நான் நீ கொடுத்த ஞானத்தை கொண்டு நிறைய மக்களுக்கு நான் பிரச்சாரம் பண்ணேன், நேர்வழி காட்டுனேன் அப்படின்னு நெசமா செஞ்சிருப்பாரு உலகத்துல. அதையெல்லாம் சொல்லுவாரு. அல்லாஹ் என்ன பண்ணுவான், கதப்த பொய் சொல்ற, நீ இதெல்லாம் செஞ்ச எதுக்கு செய்யுமா, லி யுகால அன்னக காரிவுன், உன்னை அறிஞன் என்று மக்கள் சொல்லணும்னு தான் செஞ்ச, நீ எனக்காக நீ செஞ்சியா? பயான் பண்ண நல்ல பேச்சாளரு, பெரிய அறிவாளி, பெரிய சிந்தனையாளரு இப்படின்னு பாராட்டணும்னு தானே ஊரா போய் பேசினேன்.
அது பாராட்டிட்டாங்க, போடா இழுத்துட்டு போங்க நரகத்துக்கு. அப்ப வெளிப்படையாக ஒரு மார்க்கத்தை மக்களுக்கு, மார்க்கத்தின் அந்த தப்பான மார்க்கத்தில் சரியான மார்க்கத்தை, குர்ஆன் ஹதீஸ் மார்க்கத்தை, கரெக்டான மார்க்கத்தை சொன்ன ஒருத்தருக்கு ஏற்பட்ட கதி என்ன? நரகம். ஏன்? அல்லாஹ் வந்து இதை மட்டும் பார்க்க மாட்டான், இதையும் சேர்த்து பார்க்கறான். நமக்கு உள்ளத்தில் உள்ளதை பார்க்க தெரியாது, அல்லாஹ் வந்து உள்ளத்தை பார்க்கறான். இவன் செய்யும் போது அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு செய்யறேன்னு இவன் செய்யறானா, இப்படி நம்ம செஞ்சா நிறைய பேர் பாராட்டுவாங்க, கை தட்டுவாங்க, விசிலடிப்பாங்க, பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே வரும், அதை வச்சு ஒரு ஆசிரமம் கட்டிக்கலாம். இப்படி என்னத்துக்காக வேண்டி செஞ்சுக்கிட்டு செஞ்சானான்னு அல்லாஹ் பாப்பானா இல்லையா? அவன் அப்ப யாரு மார்க்கத்துக்கு அர்ப்பணித்த ஒருத்தன் நரகத்துக்கு போறான்னு சொன்னா அப்ப என்ன விளங்குது? வெளிப்படையான செயல்கள் நல்லா இருந்தா கூட அவர் மகான்னு சொல்லாத, அவரும் நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் என்ன போய் அவர்கிட்ட போய் சிசியம், அவர்கிட்ட போய் என்ன முறிது வாங்குறது, அவர் கையை தொட்டா எங்க அப்படிலாம். இன்னைக்கு மதரசாவில் படிக்கக்கூடிய ஆலிம்களை நான் பார்க்கிறேன். அவர்களை விட பெரிய ஆலிம்களை வந்து அப்படி பெரிய அறிவாளி நினைச்சிட்டு போப்பா, உன்னை விட அரபி மொழி தெரியும் நினைச்சிட்டு போ, உன்னை விட குர்ஆனை ஞானம் தெரியும் போ, அனுபவம் இருக்கு, அது ஓகே. ஆனா உன்னை விட அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் எப்படிப்பா நினைக்கிற? படிச்ச மாணவன் இருக்கக்கூடிய பண்பாடு அவற்றை இல்லாம இருக்குமே, உனக்கு எப்படி தெரியும் அதை பத்தி? அதே மாதிரி வந்து ஒரு பணத்தை வாரி வாரி இறைச்ச வள்ளலை கூட்டு வருவாங்க, நல்ல நல்ல காரியத்துக்குலாம் நிறைய அள்ளி கொடுத்துருப்பாரு. அப்ப இந்த பணக்காரர் வாரி வாரி வழங்கியிருப்பாரு. அல்லாஹ் கேட்பான், உனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தனே, என்ன செஞ்ச? அதெல்லாம் அள்ளி கொடுத்தேன், வாரி வாரி கொடுத்தேன், அப்படி பண்ண இப்படி பண்ண அப்படின்னு சொல்லுவாரு. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நீ வாரி கொடுத்ததெல்லாம் நெசந்தான், பள்ளிவாசல கொடுத்த, மதரசா கொடுத்த, இல்லாதவங்களை கொடுத்த, வந்துகிட்டு மருத்துவத்தை கொடுத்த, அப்படி கொடுத்த இப்படி கொடுத்தப்பா. எதுக்கு கொடுத்த? வள்ளல்னு பாராட்டுறதுக்கு தானே கொடுத்த. எல்லாம் வள்ளல்னு பாராட்டு கொடுத்துட்டாங்க, நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. இறை இல்லை கொடை இல்லை, கொடை வள்ளலே வருகன்னு சொல்லி உனக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டிவிட்டானுவ. அங்க வாங்கிட்டு எல்லாத்தையும் இங்க ஒண்ணும் கிடையாது, ஓடு இழுத்துட்டு போங்க நரகத்துக்குன்றான். அப்ப பணத்தை வாரி வாரி நல்ல காரியத்தை கொடுத்துருக்கிறான், அதனால் கூட ஒருவன் நல்லவன் ஆகிருவானா? அல்லாஹ்விடத்தில் ஆக முடியாது. எப்ப ஆவான்? இது சரியா இருந்தா தான். இது சரியா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? உள்ளம் மனசு அவர் கரெக்டா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? அப்புறம் என்ன மகானு, அப்புறம் என்ன தீட்ச, அப்புறம் என்ன முறியுது, அப்புறம் என்ன காலில் விழுவுறது, அப்புறம் என்ன ஆசி வாங்குறது? இன்னும் சொல்ல போனா தெளிவா இந்த சாமியார் சீசனா இருக்கனால இதை நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. இந்த நாட்டிலங்க சுனாமி வந்துச்சு, மழை வெள்ளம் பாதிப்புகள்லாம் வந்துச்சு. ஒரு நல்ல மனுஷனுக்கு நான் ஒரு அளவுகோல் சொல்றேன். இந்த பாதிப்பு ஏற்பட்ட உடனே பல சமூக தொண்டு இயக்கங்கள்லாம் போய் எங்க நின்றுச்சா இல்லையா? நின்றாங்க. சினிமாக்காரன் ஓபராய் சினிமா நடிகர்லாம் கூட வந்து என்னஞ்சான், அந்த தேவனாம்பட்டினத்தில் வந்து நான் வீடு கட்டி தர்றேன், கப்பல் வாங்கி தர்றேன், படகு வாங்கி தர்றேன், வலை வாங்கி தர்றேன்னு சொன்னான். எத்தனையோ முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்களுடைய இயக்கங்கள் எல்லாம் போய் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மழை வெள்ளம் புயல் சுனாமிலாம் போய் நின்று என்ன செய்யறாங்க? பாடியை தூக்குறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. இந்த இடங்கள்ல ஊரு சாமியார் போய் நின்றானா? இவன் தொண்டு செய்யறவன் நல்லவன், அவன் என்ன பண்ணு கலங்கிருக்கணும்ல. இந்த சொல்லக்கூடிய யாரெல்லாம் இப்ப காலில் விழுந்து ஆசி வாங்கிட்டு இருக்கிறாங்களோ இவங்க மூஞ்சி அங்க தென்பட்டுச்சா? யாரு இப்ப இருக்கிற பிடிப்பட்ட சாமியார், பிடிப்பட்ட சாமியார், கோடி கோடியா பணம் வச்சுக்கிற சாமியார் எவனா சந்திரத்தில் நின்றானா? முஸ்லீம் சாமியார் எவனா போய் நின்றானா? அஜர்த்து ஷேக் முறியது ஏமாத்திட்டு இருக்கான் நின்றானா? கிறிஸ்தவர்கள் உள்ள எவனா போய் நின்றானா? கூட்டம் பார்க்கறான், செவிடம் கேட்கறான், ஏமாத்துறாங்களே அவன்லாம் போய் நின்றானா? அப்ப உங்களை விட எங்களை விட அவன் மோசமானவங்க இருக்கிறான். சாதாரண மக்களுக்கு துடிக்குது, நடுங்குது, கதறுது, இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, நம்மளால ஏண்டதை செய்யணுமே. இவன் வந்து மக்கள்கிட்ட கஷ்டம் இல்லாம கோடி கோடியா லட்ச லட்சமா வாங்கிட்டு 200 ஏக்கர் நிலம்ங்கிறான், பார்த்தா சந்தன கட்டேங்கிறான், அப்படிங்கிறான் இப்படிங்கிறான். அப்ப இதெல்லாம் பணம் வந்து கஷ்டப்படாமல் கோடி கோடியா குவியது அள்ளிக்கிட்டு போய் சுனாமியில் மக்கள் அம்புட்டு பேருக்கு நான் கட்டித்தர்றேன்னு சொல்ல முடியாதா? ஒரு சங்கராச்சாரியார் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சுனாமியுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும், ஒரு சாய்பாபாவுக்கு தீர்க்க முடியும், ஒரு பங்கார் அடிகளுக்கு தீர்க்க முடியும். யாராவது இடத்துக்கு வந்தாங்களா? பாதிக்கப்பட்டவனுக்கு 2 ஆறுதல் சொல்லி அவனுக்கு தேவையானதை செய்யக்கூடிய வராதவர்கள் ஆன்மீக ஞானிகளா? இந்த ஆன்மீக ஞானிகள் வந்து பணக்காரன்ட்ட வாங்குறாங்களே தவிர ஏழைக்கு கொடுத்தாங்களா? இந்த ஆன்மீகவாதிகள்லாம் வந்துகிட்டு மக்கள்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான்ல, கூப்பிடுற மக்கள்ல 2 சாரார் இருப்பாங்கல்ல. கொடுக்குற சாரார் இருப்பான், வாங்க நிலையில இருப்பான்ல. எந்த சாமி யாராவது பணக்காரன்லாம் உனக்கு போட்டு போ, ஏழைலாம் வந்து வாங்கிட்டு போ, எவனா கொடுத்தானா? யாருக்குப்பா வைத்தியம் கொடுத்தாங்களா? வாங்கி வாங்கி, அதாவது பிச்சைக்காரன் கூட அவனுக்கு கீழே உள்ள ஆளு கொடுப்பான். பிச்சை எடுத்து அவன் ஒரு ஆளை பசிக்க கண்டான்னு சொன்னா ரொட்டி துண்டு ஊத்தி கொடுப்பான். இவங்க அதை விட கேடுகள். இவங்க ஆன்மீகவாதிகளா? உள்ள நம்மளை பக்குவப்படுத்துவாங்களா? எல்லாமே இந்த மத குருன்னு இருக்கிற 50 பேர் என்ன செய்யறான்னு கேட்டா, வேட்டியில் அழுக்கப்படக்கூடாது, சட்டையில் அழுக்கப்படக்கூடாது, அப்படி நல்லா அப்படி எல்லாம் ஒயிட் காலர் சும்மாங்கனா இல்லையா, அந்த ரேஞ்சில் தான் தன்னை வைத்துக் கொள்கிறார்களே தவிர மக்களோட மக்களா இல்ல. இவங்கெல்லாம் பக்குவப்பட்டவங்களாம், திங்கிறதுல பக்குவப்பட்டிருக்கானா?
நம்ம பழைய சொத்துட்டு படுத்து தூங்கிடுவோம். இவனுக்கு 6 சுவை இல்லாட்டி இறங்காதுங்க. நாக்க பக்குவப்படுத்தாதவர்கள்லாம் இன்னைக்கு மகான்கள் ஆட்டம் போடுறாங்க. இவனுக்கு விளங்காம நம்புறானுவங்க. உங்களுக்குலாம் அறிவை தரலையா? கடவுள் அறிவை தரலையா? உன்னை விட நல்லா திங்கிறான், உன்னை விட நல்லா சொகுசா இருக்கிறான். ஒரு ஏழை வீட்டுல போய் சாப்பிட மாட்டேங்கிறான், 10 காசு ஈய மாட்டேங்கிறான், கொடுக்க மாட்டேங்கிறான். அப்ப ஏழைக்கு இறங்க மாட்டேங்கிறான், கஷ்டப்படுற இடத்துல போய் நிக்க மாட்டேங்கிறான். பணக்காரனை மட்டும் கூப்பிட்டு வசூல் பண்ணிட்டே இருக்கிறான். இவங்க பக்குவப்பட்டாங்கிறான். இது என்னடா கான்செப்ட்? இதைத்தானே இஸ்லாம் ஒழிச்சிச்சு. அவ பேசுவோம், வா சாதிரியாவா காதிரியாவா, இதெல்லாம் பொய்ன்னு நாங்க அடுக்கடுக்கு ஆதாரத்தை சொல்லுவோம். காலில் உழுவுற சொல்ல தடுத்தாங்களா இல்லையா? நீ என்ன மகான் காலில் உழுவுற? மனிதனுக்கு மனிதன் சாஷ்டாங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? நீ எதுக்கு இப்படி ஒன்னொன்னா ஆதாரங்கள் என்ன செய்வோம்? அள்ளி போடுவோம். நீ நிரூபிச்சுட்டேன்னு சொன்னா இந்த சைத்தான் தானே தான் இஸ்லாத்துல இருக்கு, நீ காட்டிட்டேன்னு சொன்னா நாங்களும் செய்யறோம். அல்லாவுக்கு பயந்தானே வேணாங்கிறோம். அல்லாவே காலில் உழுன்னு சொன்னா உழுதுட்டு போறோம். ஒற்றுமை வந்துருமா வராதா? ஏன் சண்டை வருதுங்கிற? மீலாது விழா கொண்டாடுற, நபிகள் நாயகத்துக்கு பிறந்த நாள் விழான்னு கொண்டாடுற, நாங்க இல்லைங்கிறோம். நீ ஆதாரத்தை காட்டு, நபிகள் நாயகம் பிறந்த நாள் கொண்டாடினாங்கன்னு காட்டு, கொண்டாட சொன்னாங்கன்னு காட்டு, அல்லாஹ் சொன்னான்னு காட்டு. இதெல்லாம் பிற மதத்து மக்கள் காப்பி அடிச்சு அதுல இருந்து நீ மீலாது விழான்னு கொண்டாடுற. இது இஸ்லாத்துல உள்ளதா? ஒரு மனுஷனுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுங்கிறதுல என்ன இருக்கும்? அவன் பிறந்தவனுடைய சாதனையா? அவன் என்னமா செஞ்சா அதை கொண்டாடலாம். நீங்க பிறந்ததுக்காக எத்தனை வருஷம் உழைச்சிங்க? நான் பிறப்பதற்காக வேண்டி நான் ஒரு 25 வருஷம் கஷ்டப்பட்டு பிறந்தேன்னு சொல்லி இந்த மூட்டையை தூக்கினா ஒருத்தனை பாராட்டிட்டு போய் அவன் கஷ்டப்பட்டிருப்பான். ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினா அதுக்கு என்ன பட்டம் வாங்கின நாள்னு சொல்லியே அது 5 வருஷம் படிச்சிருப்பான்ல. நான் அந்த பட்டம் வாங்கினால அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பிறந்தது என்னடா? நீ என்னடா பிறந்த? உனக்கு என்ன பங்கு இருக்குது? உனக்கு ஏதாவது சிந்தனை இருந்துச்சா, யோசனை இருந்துச்சா? இவருக்கு தான் பிறக்கணும்னு முடிவு பண்ணி பல வருஷங்கள் காத்துக்கிட்டு இருந்து டப்புக்குன்னு போய் நுழைஞ்சு வெளியே வந்துட்டியா? எப்படி என்ன இதுல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குங்கிறேன்? இது கிறுக்குத்தனங்கிறதுனால நபிகள் நாயகம் கொண்டாடல. கிறுக்குத்தனமான ஒன்னை நம்ம கட்டுத்தரல. அது போக சயின்டிபிக்கா எடுத்தீங்கன்னா பிறந்த நாளுங்கிறது சயின்டிபிக்கலி விஞ்ஞான பூர்வமா இல்லாதது. ஏன் பிறந்த நாள்னா நான் 2009 பிறந்தேன்னு வச்சுக்கிடுவோம். இப்ப 2010 வைங்க. இது 2010 தானே தவிர 2009 ஆகுமா? நான் பிறந்த நாள் வர ரிவர்ஸ் உலகம் சுத்தணும், அப்பதான் அந்த பிறந்த நாள் வரும். போனது அப்புறம் பிறந்த நாள் அந்த நாள் இப்ப வரும். நான் 1950 பிறந்தேன்னு சொன்னா 50 இப்ப வருமா? நீ 2010 உட்காந்து இன்னைக்கு தான் பிறந்தா பண்ணி இப்பதான் 1 வயசு பிள்ளையா? நீ என்ன பிறந்த நாள் இன்னைக்கு தான் பிறந்தியா? நீ 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்து விட்டு அது இன்னைக்கு திரும்பி வந்துருச்சுன்னு சொன்னா இது சயின்ஸா? இதுல அறிவியல் இருக்கு, அந்த நாள் திரும்பி வருமா? அப்ப அறிவியலுக்கும் இல்லாம ஒரு சம்பந்தம் இல்லாம கிறுக்குத்தனமா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இந்த கொண்டாடின லட்சணத்தை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. நம்ம ஆளுக்கு கொண்டாடுற கூத்த பாத்தீங்கன்னா மீலாது ஊர்வலம்னு போவாங்க. போகும்போது என்ன செய்வோம்? இந்த படம் போதுமா அந்த படம், இது மீலாது, இது என்னடா இது மீலாது விழாவா? நபிகள் நாயகத்தை ஏதாவது தண்ணியை வேற அடிச்சுக்கிட்டு மீலாது ஊர்வலம்னு போறாங்க. மார்க்கத்தில் இல்லாத விஷயம் தானே. இவங்கெல்லாம் உண்டாக்குனதுனால தப்பு நுழைஞ்சு போயிடும். தொழுகையில தண்ணி அடிச்சு தொழுவான வேணாச்சு, அது மார்க்கத்தில் உள்ளது. மார்க்கத்தில் உள்ளதை செய்யும் போது இது மாதிரிலாம் உள்ள நுழைய முடியாது. அதுல விதிகள்லாம் தெளிவா போடப்பட்டிருக்கு. தொழுகையில் டான்ஸ் ஆடுவானா? திக்கில் டான்ஸ் ஆடுவான். இவனா கண்டுபிடிச்ச திக்கில் டான்ஸ் ஆடுறான். தொழுகையில் வேணா டான்ஸ் ஆட முடியுமா? அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத்தந்த விஷயங்களுக்கு சிஸ்டம் இருக்கிறது, சட்ட விதிகள் இருக்கிறது. இவனா உண்டாக்குனான்னு வைங்களேன், இவனா இன்னும் உண்டாக்கிட்டே இருப்பான். ஆட்டை உண்டாக்குவான், யானையை சேர்க்குவான், குதிரையை மாத்துவான், பெரிய கொடியை பிடிப்பான், கையில தூக்கி மடிக்கு மேல கட்டுவான், அப்புறமேல மாநாடு போடுவான். மாநாட்டில் கொண்டு முஸ்லீம் ஆட்களே முதல் பேச வைப்பான். அடுத்த வருஷம் வரவேற்பு இருந்தவன கூப்பிட சங்கராச்சாரியான் மீலாதுலாவுக்கு கூப்பிடு கருணாநிதியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நம்ம தானியத்தில் எப்படிப்பட்ட மீலாது விழா பேசுறாங்க. நபிகள் இதை பத்தி பேச மாட்டானுவோ. அங்க என்ன பேசுவான்? யாரை கூப்பிட்டு இருக்கிறான்னு அவனை பாராட்டுறது, அவனை சொல்லிக்கிறது. அப்பதான் ஏதாவது ஆதாயம் அடைய முடியும். உங்களெல்லாம் கொண்டு மீலாதுல கூட்டி வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்யறான்? கருணாநிதியை பாராட்டுறதுக்கு, ஜெயலலிதாவை பாராட்டுறதுக்கு, சில சாமியார்களுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி, பணக்காரன துதி பாடுறதுக்காக வேண்டி மீலாது. இது என்ன மீலாது விழா? இதானே பஞ்சாயத்து இதை பைசல் பண்ணுவோங்கிற. மீலாது விழா கொண்டாடணுமா இல்லையா? ஒரு முடிவுக்கு வா. மௌலிது ஓதணுமா இல்ல? ஒரு முடிவுக்கு வா. புரோகிதம் இருக்குதா இல்ல? ஒரு முடிவுக்கு வா. எல்லாமே தீர்ந்துருமே. கட்டம்பாத்தியா ஓதணுமா? ஒரு முடிவுக்கு வா. எல்லாம் தீர்ந்துருமே. கல்யாணம் பண்ற இஸ்லாத்தின் பேர்ல பண்ற கல்யாணத்துல வரதட்சணைனா எந்த சமுதாயத்தை மிஞ்சிற அளவுக்கு கிலோ கணக்கில் நகை. கல்யாணத்துக்கு முந்தையே ஒரு தொகையை வாங்கி போறான் பல பேர்கள்ல. கல்யாணத்துக்கு பிந்தி வேற. கல்யாண நேரத்தில் காருங்கிறான், பங்களாங்கிறான், வேலைங்கிறான், ஊடுங்கிறான், வாசங்கிறான், வெளிநாட்டு வேலை, என்னென்னமோ விசாங்கிறான். அவனுக்கு தகுந்த மாதிரி பெண் வீட்டாரை சுரண்டி வாங்குறான். இது எந்த இஸ்லாத்தில் இருக்கிறது? இதுல போய் மார்க்க அறிஞர்களும் ஜமாத்துடைய தலைவர்களும் போய்கிட்டு அது பாத்தியாண்டதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்க, அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்க, உங்களுடைய பதிவு புத்தகத்தில் அதை ரிஜிஸ்டர் பண்றீங்க. இந்த மாதிரி இவ்வளவு ரூபா கொடுத்தார்கள் வெக்கம் இல்லாம ரிஜிஸ்டர் பண்றீங்க. பல ஜமாத்துகள் அது கமிஷன் வர வாங்குறீங்க.
1,00,000 வரதட்சணை வாங்கினா ஜமாத்துக்கு 10,000 ரூபா கொடு, அந்த காசுல இவர் சம்பளம் வாங்கி திங்கிறார் வெக்கம் இல்லாம. அடே இது எல்லாம் வாங்காடான்னு சொல்லி சொல்லணுமா இல்லையா? அவரும் சொல்ல மாட்டேங்கிறார், அஜர்த்து சொல்ல மாட்டேங்கிறாரு. அஜர்த்து நிலைமை என்ன, மதகுருடைய நிலைமை என்ன? முத்தவள்ளி நீட்டு இடத்துல கையெழுத்து போற ஒரு வேலை, அவருக்குன்னு சுய மரியாதை, சுய அந்தஸ்து. அடே நான் மார்க்கத்தை கேட்கணுமா இல்லையா? ஒருத்தன் வந்துகிட்டு அஜர்த்து ஓது பாத்தியாங்கிறான். என்னடா நீ மார்க்கம் படிச்சா நான் மார்க்கம் படிச்சா கேட்கணுமா இல்லையா? அது நீ என்னடா எனக்கு மார்க்கத்தில் உத்தரவு போடுற? நான்லடா மார்க்கம் படிச்சிருக்கிறேன், நான் படிச்ச மார்க்கத்தில் இல்லடான்னு ஒரு சொல்லணுமா இல்லையா? என்னடா பாத்தியா, யார் அப்படி கேட்கணும்ல, கேட்க மாட்டேங்கிற அஜர்த்து. அவர் என்ன பண்றாரு, பெட்டி கட்டி அனுப்பி விட்டுவார். அனுப்பிவிட்டா போட்டுமே, நாங்களாம் செத்தா போயிட்டோம். இதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய இங்கேயும் நாங்கள் ஆலிம்கள் இருக்க தானே செய்யறோம். நாங்கள் யாரு கஷ்டப்படுறோம், நாங்கள் யார்கிட்ட பிச்சை வாங்க மாட்டோம். எந்த பணக்கார வீட்டையும் நாங்கள் தேடி போனதே கிடையாது. செல்வந்தர்களை யார்ட்டையும் யாசகம் வாங்கணும் கிடையாது. நாங்கள் யாரு, நாங்கள் கஷ்டப்படுறோம், நாங்கள் வாழத்தானே செய்யறோம். அப்ப வாழ்வதற்கு மார்க்கத்தை கரெக்டா சொல்லி நீ முடிவெடு. அல்லாஹ் ரிஸ்க் தர்றத நீ நம்பாடி. நீ என்ன படிச்ச 7 வருஷம் ராசிக்கு அல்லாங்கிறத வழங்கலன்னா நீ படிச்ச படிப்பு என்ன? இந்த முத்தவள்ளி படி இழக்கிறவனா? ஏன்டா மௌலிது ஓதுறேன்னு கேட்டா முத்தவள்ளி ஓத சொல்றாரு. அவன் என்னடா ஓத சொல்றது? அல்லாஹ் ஓத சொன்னான்னு சொல்லு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஓத சொன்னான்னு சொல்லு. அதை மீறி சொன்னா ஓத முடியாதுன்னு சொல்லு. வேலையை விட்டு நீக்கிட்டு போட நாயேன்னு சொல்லு. உனக்கு அல்லாஹ் வாசலை திறப்பான், 1000 வாசலை திறப்பான். நாங்க அப்பெல்லாம் திறந்துட்டு வெளியே வந்த பிறகு அல்லாஹ் 1000 வாசலை திறந்து இருக்கிறான். அப்ப அல்லாஹ் நீ பிறக்கிறதுக்கு முந்தைய ரிஸ்க எழுதி வைத்து விட்டான்னு பயான் மட்டும் பண்றீங்க. அப்ப உங்க ரிஸ்க் மட்டும் மைனஸ் ஆகுதுல, மக்கள் ரிஸ்க் எல்லாம் எழுதுன அல்லாஹ் உங்க ரிஸ்க் எழுதவே இல்லையா? அப்ப ரிஸ்க் நான் முதல்ல ஒரு ஆலிம் எதை நம்பனு? அல்லாஹ் ரிஸ்க் தர்றவன் நம்பனு. இவன் கண்டவனு, படிக்க தெரியாதவனு, தண்ணி அடிக்கிறவனு, முத்தவள்ளிங்கிற அந்தஸ்தை பயன்படுத்தி கொண்டு உங்களை பகற்காயாக்குறான். அவன் சொல்றதெல்லாம் மார்க்கத்தில் சேருங்கிறான். ஏத்து தைரியமா நிக்க திராணி இல்லைன்னா அது என்ன மார்க்க அறிஞர்கள் நான் கேட்கிறேன். அப்ப எல்லாமே பிரச்சனை. நிறைய விஷயங்கள் ஜமா ஆலிம்கள் வெறுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரே விஷயம்தான், நிறைய விஷயம் ஆலிம்களுக்கு தெரியும். மூழுது ஓதாட்டி இமாமா இருக்க முடியாது. நான் கேட்கிறேன், எதுக்க ஜமாத்துல்லமான்னு கூடுறீங்களே? எல்லாம் யூனியன் வச்சிருக்கிற மாதிரி ஜமாத்துல்லமான்னு நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணணும்? ஒரு ஆலிமை இந்த மாதிரி மௌலிது ஓத மாட்டார் நீக்குனா ஒரு ஆளும் ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்லு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள பிரச்சனைகள் ஒற்றுமைக்கு வழிதான். ஒற்றுமைக்கு வழி என்ன? அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஜட்ஜாக, நீதிபதியாக வைத்து அது யாருக்கு சாதகமாக இருந்தாலும் யாருக்கு பாதகமாக இருந்தாலும், எனக்கே பாதகமாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், உங்களுக்கே பாதகமாக இருந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஒரு இடத்துல கூடுவோம், தனித்தனியா ஒவ்வொரு குரூப்பா செஞ்சு பேசுவோம். ஒன்றுபட முடியுமா? முடியாதா? இன்னொரு ஒற்றுமை தன்னால ஏற்பட்டு நான் பேச வரல. நான் சொல்லுவது நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல முடியும். எப்ப முடியும்? இதை ஏற்றுக்கொண்டால். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி நோன்பு வைக்க முடியும். எதை ஏற்றுக்கொண்டால்? அல்லாஹ் ரசூல் சொன்னதான் 2 பேரும் கேட்போம், ஏத்துக்குருவோம். அல்லாஹ் ரசூல் சொன்னபடி 2 நாள் நோன்பு வைப்போம். அல்லாஹ் ரசூல் சொன்னபடி ஹஜ் செய்வோம். அல்லாஹ் ரசூல் சொன்னபடி எல்லா விதமான கல்யாணம் காட்சி எல்லாத்தையும் நடத்துவோம். நல்லது கெட்டதெல்லாம் நடத்துவோம். இதான விவகாரமே. இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எல்லாரும் என்ன பண்றாங்க? ஷாஃபின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பாரு, ஆனால் அவருக்கு சின்ன வயசுல விதைச்சிடுறாங்க. என்னது? நம்ம ஒரு தனி இனம், நம்ம ஷாஃபின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன சொன்னாரெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு சின்ன பிள்ளையில விதைச்ச பிறகு அவர் குரானுக்கு மாத்தம்னு எடுத்து காட்டினா கூட அவரால் அதை விட முடியல. எதை முடியல? இல்ல குரான்ல இருக்குதான், ஆனா நாங்க ஷாஃபிங்கிறார். அப்ப குரான்ல இருக்கப்பா, குரான்ல இருக்குங்க, நாங்க ஷாஃபிங்க அப்படிங்கிறார் அவரு. அப்ப ஹனபின்னு சொல்லக்கூடியவர் என்ன பண்றாரு? அபு ஹனீஃபாங்கிற ஒரு மனிதர், ஷாஃபிங்கிற ஒரு மனிதர், அவர் நபித்தோழர் கூட கிடையாது, நபித்தோழர் கூட பின்பற்ற முடியாது, அவங்களுக்கு வஹிலாம் வராது. அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வருமா? சிந்திச்சு தான் வழங்கிய விஷயத்தை சொல்லியிருப்பார்கள். சிந்திக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சிந்திச்சதை விட கூட சிந்திக்கக்கூடிய காலத்தில் நம்ம வாழுகிறோம். நல்லா விளங்கிக்கிறேன். அபு ஹனீஃபா இமாம்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அந்த இமாம்கள்லாம் சிந்தித்தார்கள். அவர்கள் சிந்திப்பதை விட நம்ம நல்லா சிந்திக்க முடியுமா? அவர்கள் சிந்திக்க முடியுமா? அவர்கள் சிந்தித்ததை விட 1,00,000 மடங்கு கூட இன்னைக்கு குர்ஆனை நம்ம சிந்திக்க முடியும். ஏன்? அவர்களுடைய காலத்தில் எல்லா ஹதீஸும் தொகுக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மெட்டீரியலை வச்சு தானே சிந்திக்கிறது. சிமெண்டையில் அப்புறம் இப்படி கட்டடம் கட்டிருப்பாங்க, இருக்கிற மண்ணை வச்சு ஒரு சுவர் எழுப்பி வச்சிருந்தாங்க. இப்பதான் என்ன செய்யுது? நமக்கு அவ்வளவு ஹதீஸும் கிடைக்கிறது. இந்த புகாரி முஸ்லீம்ல சொல்ல இவ்வளவு ஹதீஸுக்கெல்லாம் ஷாஃபி இமாமுக்கு தெரியுமா? அவங்க காலத்துல இந்த புக்கு இருந்துச்சா? ஹனபி இமாமுக்கு தெரியுமா? அவங்க காலத்துல இருந்து இதெல்லாம் தொகுத்து கஷ்டப்பட்டு பின்னாடி வந்த அறிஞர்கள்லாம் திரட்டி ஒரு நூல் வடிவில கொடுத்திருந்தாங்களா? ஏதோ அவங்க ஊர்ல இருந்த வகையில 10 அபு ஹனீஃபா இமாம் முஸ்னத் அபி ஹனீஃபான்னு ஒரு உஸ்தாதில் இருக்கிறாரு. அது ஒரு 40 பக்கம் நோட்ல வரக்கூடிய அளவுக்குள்ள ஹதீஸ் தான். அதான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அறிந்து கொள்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால்
இமாம்களுக்கு இருந்த அந்த வாய்ப்பை விட நமக்கு வாய்ப்பா பிரிண்டுலாம் கிடையாதுங்க. ஒரு ஹதீஸ் வேணும்னு நினைச்சோம்னு சொன்னா நம்மளா போய் உட்காந்து ஒரு ஆசிரியர்கிட்ட உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கணும். ஒரு புகாரி எழுதுவதற்கு 10 வருஷம் செலவழிச்சா தான் அவருக்கு ஒரு புகாரி கிடைக்கும். கடையில் போய் 2000 ரூபா கொடுத்து 200 ரூபா கொடுத்து புகாரி தாங்கன்னு வாங்கிட்டு வர முடியாது. அப்ப நம்ம குரான் கூட அந்த காலத்தில் எல்லாத்தையும் இல்ல, குரான் அச்சடிச்சா வித்துக்கிட்டு இருந்தாங்க. குரான் வேணும்னா யாரோ ஒரு ஆள் குரான் வச்சிருப்பாரு, அவர் போய் உட்காந்து அதை வாங்கி நம்ம மெனக்கட்டு உட்காந்து எழுதி நம்ம ஒரு குரானை உண்டாக்க முடியுமே தவிர, குரான் கூட அனைவர்கிட்டையும் இல்லாத ஒரு காலத்தில் ஹதீசுகள் கூட அனைத்து ஹதீசுகளும் தொகுத்து இமாம்களுக்கு கிடைக்காத ஒரு காலத்தில் என்ன கிடைத்ததோ அதை வைத்து ஒரு முடிவை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கெட்ட எண்ணத்தினால எண்ணத்தில் சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தான் நான் ஏத்து என்ன பார்த்தது. இப்ப எல்லா ஹதீஸும் வந்துச்சு. இன்னைக்கு நவீன யுகத்துல கம்ப்யூட்டர் யுகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு பட்டனை தட்டினா போதும் நெஞ்சில் கை கட்டினார்கள் இப்படிங்கிற தேர்றதா இருந்தா, அந்த காலத்துல ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி தேர்றது என்ன பண்ணணும், ஒவ்வொரு கித்தாபையா எடுக்கணும், பக்கம் பக்கமா புரட்டணும். ஒரு கித்தாபை பார்த்து முடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆயிரும். அதுல எத்தனை 2 ஹதீஸை தேடி எடுக்கிறதுக்கு அந்த கித்தாபு பூரா பிரட்டணும், அப்புறம் ஒரு கித்தாபு எடுக்கணும். இப்படியே இருக்கிற அவ்வளவு புக்குகளை பிரட்டி பார்த்து நெஞ்சில் கை கட்டினார்கள் எத்தனை இடத்துல வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 3 வருஷம் நம்ம செலவழிக்கணும். இந்த ஒரு வார்த்தைக்கு, இந்த ஒரு வார்த்தை எத்தனை கித்தாபுல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அது ஒரு காலம். இப்ப என்ன எல்லாம் சாப்ட்வேர்ல கொடுத்து கித்தாபுல எல்லாம் கம்ப்யூட்டர் லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, நெஞ்சில் கை கட்டினார்கள் அரபில் ஒரு டைப் படிச்சோம்னா சர 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 சரன்னு அப்படி லிஸ்ட் கொண்டாந்து தந்துருது. இன்னென்ன கித்தாபுல இன்னென்ன பாகத்துல இருந்தாரு அடிச்சு பார்த்துக்கப்படாது. யாருக்கு ஆராய்ச்சி பண்ண வசதி நல்லா இருக்குது. இதுக்கு இந்த அறிவை கொண்டு வேலை செய்யாம எல்லாத்துலயும் அறிவை கொண்டு வேலை செய்யறீங்க, சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க சொன்ன அப்ப சொன்னா பாட்டு சொன்னான்னு இருக்கீங்களே, அவங்க நான் குறை சொல்றது சொல்லல, அவங்கள்ட்ட இருக்கிற வாய்ப்பை கொண்டு அப்படித்தான் சொல்ல முடியும். சூரியன் அரைஞ்சு வச்சிருக்குது வானத்துல, 4வது வானத்துல அப்படின்னு நாளைக்கு அந்த காலத்துல அது அந்த இமாம்களுடைய கருத்தாகவும் இருந்தது. இன்னைக்கு அதை சொல்ல முடியுமா உங்களால? சூரியன்கிறது என்ன இருக்குது, 4வது வானத்துல மர்கூசத்துன் ஃபிஸ்ஸமாயி ராபியாண்டாங்க. 4வது வானத்துல அப்படி பதிச்சு வச்சிருக்கான் சூரியனை கொண்டு. 4வது வானத்துல அதான் உண்மை. அது லட்சம் மைல் வேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறது, பூமி இழுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறது, அது தன்னை தானே சுத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறது, பூமி அதை சுத்தணும். எவ்வளவு விஷயங்கள் இப்ப இன்னைக்கு நிரூபணமாகிவிட்டது. இது மாதிரியான விஷயங்கள் அவங்க சொல்ல முடியுமா? சந்திர மண்டலத்துக்கு போயிட்டா எப்படி தொழுவுறன்னு உங்களுக்கு அவங்க கற்பனை கூட பண்ணி பார்த்திருப்பாங்களா? அப்ப எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. இமாம் சொன்னாங்க இன்னும் 20ஆம் நூற்றாண்டு அப்படி பேசுறீங்களே, இது மாதிரி சொல்ல யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த காலத்திலே ஒருத்தர் விளங்கி சொன்னார், வஹி அல்லாஹ் சொல்றது அப்படி கரெக்டா இருக்கும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும். குர்ஆன் ஹதீஸ் என்பது அல்லாஹ்ட்ட இருந்து வந்தது. படைச்சவனுக்கு இந்த காலமும் தெரியும், இன்னொரு 10,000 வருஷத்துக்கு பிந்தி உள்ளது தெரியும். அதை மாத்த தேவை கிடையாது. சிந்தனை எல்லாம் மனுஷன் உள்ள அவங்க காலத்துக்கு தான் சிந்திப்பான். நம்ம சிந்திக்கிறதை விட இன்னொரு 100 வருஷத்துக்கு பின்னாடி வரக்கூடியவர்கள் இதை விட பிரைட்டா சிந்திப்பார்கள். நம்ம சிந்திக்கிறோமே, நாம சிந்திப்பதை விட நமக்கு பின்னாடி இன்னும் நிறைய வசதிகள்லாம் வந்துடும். பேசும் அதுவாவே. நெஞ்சில கை கட்டுதுன்னு பட்டெல்லாம் தட்ட வேண்டியல, நெஞ்சில் கை கட்டுற சம்பந்தமாக இந்த அப்படி அதுவா பேசும். காதுல கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். வராதுன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? இது வரும்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா? இப்ப இந்த சாப்ட்வேர்லாம் வரும்னு நினைச்சோமா? ஸ்கிரீன்ல பாக்குறதுலாம் வரும்னு நினைச்சோமா? அப்ப இன்னும் வரக்கூடிய காலம் இன்னும் எவ்வளவு அட்வான்ஸா போக போகுதோ. இன்னும் சொல்ல போனா மூளையிலேயே சிப்பு வைக்கலாங்கிறாங்க. மூளையிலே சிப்பு வச்சுட்டு மனப்பாடம் பண்றோம்ல, மனப்பாடம் பண்ற எவ்வளவு கஷ்டம். ஒரு புக்கை படிக்கிறதா இருந்தா மனப்பாடம் பண்றது உங்களுக்கு கஷ்டம். டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்றது அது கஷ்டமா? குர்ஆனை ஒரு ஆள் ஓத விட்டு பட்டனை தட்டி விட்டீங்கன்னா திருப்பி அது ஓதுமா இல்லையா? அப்ப டேப் ரெக்கார்ட்ல பதிவு பண்றது கஷ்டம் கிடையாது. நீங்கள் உங்களை குர்ஆனை மனப்பாடம் பண்ண சொன்னா செய்யணும். ஒரு 3 வருஷம் ஹாபிஸ் ஆகிறதுக்கு 3 வருஷம் மாசம் சேர்த்து அவர் கஷ்டப்பட்டு சின்ன வயசுல சேர்த்து அப்பதான் முடியுது. நம்ம மூளையிலேயே ஒரு சிப்பு போட்டு விட்டான்னு வைக்க, ஓதுன ரெக்கார்ட் ஆகிக்கிறோம். பட்டன் அவர் யோசிச்சா போதுன்னு செய்யும், அந்த குர்ஆன் அப்படி பதிவாகிக்கிறோம். நீங்க வாட்டு ஓதிட்டு இருக்கலாம். இதெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியுமா? புக்கெல்லாம் இங்க வந்துடும். எங்க வராது? கம்ப்யூட்டர்ல இருக்காது. நம்ம மூளையில ஒரு சிப்பு சொல்லி விட்டுருவாங்க. சின்ன மெமரி கார்டுல எவ்வளவு வச்சிருக்கான், சின்ன செல்போன்ல வைக்கிற மெமரி கார்டுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அந்த மாதிரி நம்முடைய மூளைகள்ல மெமரி கார்டு மாதிரி உன்னை கொண்டு சொல்லிடுவாங்க, அறுத்து உள்ள அறுத்து. அது சோதனையில் இருந்துகிட்டு இருக்கிறது. அதில் வச்சுட்டான்னு வைங்க, பள்ளிக்கூடத்துக்கு பிட்டு அடிக்க தேவையில்லை. படிச்சுட்டு போய் உட்கார்ந்து அப்படியே அது ரெக்கார்ட் ஆகிரும். அப்படி எழுதிட்டு வந்த வேண்டியதான். எல்லாம் 100% தான். எவன் ஃபெயில் ஆக மாட்டான். மனப்பாடம் பண்ணி சிந்திக்கிறதெல்லாம் ஃபெயில் ஆவான். மனப்பாடத்துக்கு ஃபெயிலே வராது. நம்ம நாட்டுடைய பாடத்திட்டம் எல்லாம் மனப்பாடத்தான். எழுதுனது அப்படி எழுதிட்டு போயிருமே தவிர அவனா சிந்திச்சு புஸ்தகத்தில் உள்ள தப்புன்னு மார்க் போடுவானா? அவன் தப்பா இருந்தாலும் நம்ம அப்படிதான் எழுதி வச்சுட்டு வரணும். அப்ப எல்லாமே எப்படி என்ன போய்கிட்டு இருக்கிற உலகம்னு விளங்காம உன்னம் போட்டுக்கிட்டு 2000 வருஷத்துக்கு முந்தைய அந்த ஆளுக்கு சொன்னதை பிடிச்சிக்கிட்டு 1500 சொன்னது அவங்க சொன்னாங்க, அப்ப பண்ணி சொல்லிட்டாங்க, சாபி சொல்லிட்டாங்க. இது என்னங்கிறேன்? இதான் சென்ஸா? இப்படிதான் எல்லாம் உங்களுக்கு வழிகாட்டினானா? இது அனுமதிச்சாட்சி இருக்கிறானா? அல்லாஹ் என்ன பண்றான்? அத்தி உள்ள அத்தி ஒரு ரசூல், அல்லாஹ் கட்டுப்படு, ரசூலை கட்டுப்படு. இன்னும் சொல்ல போனா உலகத்துக்கு வந்த முதல் கட்டளை என்ன?
உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்ததானே முதல் கட்டளையா இருக்க முடியும். மனுஷனுக்கு தானே அல்லாஹ் கட்டளை போடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு பண்ணிட்டாருன்னு இறக்கும்போது அல்லாஹ் என்ன பண்றான்? இம்மா யாத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன், ஆதமே நீ அறிவாளி தான், உனக்கு நான் ஆற்றெல்லாம் தந்திருக்கிறேன் தான், மலக்குகள்லாம் ஜெயிச்சிருக்கிறேன் தான், என் கையினால உன்னை படைச்சிருக்கிறேன் தான், என்னுடைய ஆற்றெல்லாம் நீ அனுபவபூர்வமா அனுபவிச்சிருக்கிறேன் தான். ஆனாலும் உன் இஷ்டத்துக்கு நடக்காத. ஆதமுக்கு அல்லாஹ் சொல்றான், இம்மா யாத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உனக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அந்த வழியை பின்பற்றினேன்னு சொன்னா உனக்கு கவலை இல்லை, பயம் இல்லை நல்லா சொல்லி அனுப்புறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் இஷ்டத்துக்கு முடிவெடுக்க அல்லாஹ் விடல. விடுறதா இருந்து அவருக்கு விட்டுருக்கலாம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேல அபூ ஹனீஃபா பெரிய ஆளா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேல ஷாஃபி பெரிய அறிவாளியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மேல அவருடைய சின்ன சின்ன துகள்கள் அந்த மரபணு தான் அம்புட்டு வேலையும் காட்டுது. இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் அம்புட்டரையும் அந்த மண்டையில இருந்து வந்ததுதான். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட இருந்தா வழி வழியா கடத்தப்படுகிறது. இவ்வளவு நாலேஜும் சேர்ந்து இருந்துச்சு ஒரு ஆளு. அவருக்கு அல்லாஹ் சொல்றான், ஆதம் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிவிடாத, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இங்கே இருந்து வரும் ஆர்டர், நம்மிடம் இருந்து வரும். நான் பாஸ் பண்ண செய்யணுங்கிறானே, இது கூட வழங்க மாட்டீங்களா? அப்ப இதுதான் பேசு. என்ன விவகாரம்? அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும் பின்பற்றுறதா, பெரியார் மகானு அவங்க இவங்க சொன்னதெல்லாம் பின்பற்றணுமாங்க டாபிக்கா பேசுவோம், உட்காந்து பேசுவோம். அல்ல அனுமதி கேட்டு யாரை பின்பற்றணும் பண்ணிட்டு போறோம். இது 400 உண்டாக்கிடுவோம். என்ன எங்களுக்கு என்னங்கிற? அல்ல அனுமதிச்சா 4000 மதுக்கு உண்டான எங்களுக்கு என்னங்க? பர்மிஷன் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னா அப்ப அதை நிரூபிங்க. இதுதான் டாபிக். அப்ப நம்ம ஒற்றுமைக்கு உள்ள வழி என்னன்னு கேட்டா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் வழி. அதை நீங்கள் சொல்றீங்க, நாங்கள் சொல்றோம். ஆனால் அது என்ன செய்றீங்க? கிளிப்புள்ள மாதிரி வெறும் வார்த்தையால் சொல்லுகிறீர்கள். நாங்க அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு, முகமதை முகமது இடத்துல வச்சு, அந்த 2 பேர் இடத்துல வேற யாரையும் வைக்காம வச்சு நாங்க அதை புரிந்து கொள்ளுற மாதிரி நீங்கள் புரிந்து கொண்டீர்களே. ஆனால் சஹாபாக்கள் புரிந்து கொண்ட மாதிரி நீங்கள் புரிந்து கொண்டீர்களே. ஆனால் ஒற்றுமை பெரிய விஷயமா? இதுக்கு பெரிய பாடுபடணுமா? இதை விட்டுட்டு எந்த ரூட்ல நீ போனாலும் ஒற்றுமை ஏற்படாது. நம்ம இந்து மதத்தில் உள்ள சகோதரர்கள் என்ன செய்வாங்க? தீண்டாம வேணாங்கிறதுக்காக வேண்டி என்னென்னமோ வன்கொடுமை சட்டம் வாங்கி அப்படிமா இப்படிமா, அவனும் சட்டம் போட்டு 50 வருஷம் ஓடி போச்சு. உன்னை திண்ணியத்துல மலைஞ்சாப்பிட சொல்றான். இன்னும் ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு கிராமங்கள்லாம் இருக்கு. பொது குளத்துல இறங்கி குளிக்கவோ குடிக்கவோ தண்ணி எடுக்கவோ முடியாது. ரெட்டை கோவலை இதெல்லாம் ஒழிக்க முடிஞ்சா? ஏன் முடியல? அதுக்கு உரிய ஒழிக்கணும்னு ஆசைப்படுறான், வழியை கண்டுபிடிக்கல. என்ன செய்யணும்? உலகத்தெல்லாம் ஒரு ஜோடி தான் கடவுள் படைச்சாரு, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான் கடவுள் அப்படின்னு அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதர்களை உங்களை ஒரு ஆண்ல படைச்சோம் ஒரு பெண்ல படைச்சோன்னு ஒத்துக்கிட்டா ஒற்றுமையாயிரும். நம்ம ஆயிட்டமா இல்லையா? நம்மள இந்த கொடுமை இருக்குதா? சட்டை போடக்கூடாது தடை போடுவீங்களா? நம்மள தொடக்கூடாதுன்னு இருக்குதா? நம்மள ரெட்டை கோல இருக்குதா? ஆனா நாங்களும் இந்த நாட்டில் இருக்க எங்களை அரசாங்கம் இல்லை, அதிகாரம் இல்லை, சட்டம் இல்லை, ஒண்ணும் இல்லை. நாங்க செஞ்சு காட்டுறோம், உங்களுக்கு செய்ய முடியல. செய்யற வழியை கரெக்டா தேர்ந்தெடுத்தா நடந்துரு. தப்பான வழியில போனீங்கன்னா நடக்காது. நீ கும்பகோணத்துக்கு போறேன், இங்கிட்டு கும்பகோணம் இருந்து இங்கிட்டு ஏறி உட்காந்து அப்படி போவேன், வேற ஊர்ல கொண்டு விட்டுருவேன். நீ கும்பகோணத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ரூட்ல இது போகுமா, அந்த ரூட் இது பக்கம் இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? இவங்க என்ன செய்யறான்? ஆசைப்படுறான் தீண்டாம ஒழியணும்னு. ரூட்டை கேட்டா என்ன செய்யறான்? ரூட்டு போடணும். இந்த சட்டமெல்லாம் போட்ட மாறிடுமா? மனிதனுடைய மனசை மாத்துறா. எல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்திருக்கும் போது ஏன்டா அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க? உனக்கு யார் அப்பன்னு அவன் தானே எனக்கு அப்பன். ஒரு ஆதாமுக்கு தான் 50 பேர் பிறந்திருக்கிறோம். நீ இங்க இந்துவா இருந்துட்டு போ, நீ முஸ்லீமா இருந்துட்டு போ, எல்லாரும் ஒரு அப்பா ஆத்தாக்கு பிறந்தான்னு சொல்லி அதை ஒத்துக்கிட்டா வருமா? இவன் என்ன செய்வான்? இல்ல நீ தலையில பிறந்த, நீ இடுப்புல பிறந்த, ஆனா நம்ம ஒன்னாயிருவோம். எப்படி ஒன்னாவாத ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு ஒன்னாவாங்கிறான்? எப்படி ஒன்னாவுறது? நீ தான் தலையில ஒருத்தன் பிறந்தாங்கிறான், அவன் சொந்தவன் தானே. ஒருத்தன் இடுப்புல பிறந்தா அவன் மட்டும் தானே. ஒருத்தன் காலில் பிறந்தா அவன் இன்னும் மட்டும் தானே. அவனுக்கு இடமே கிடைக்காம 5வது ஜாதியா ஒருத்தன் வந்தா அவன் அதுக்கு மேல மட்டும் தானே. அப்ப பேசிக்க உடைக்காம அவர்கள் எப்படி தீண்டாமை ஒழிக்கிறதாக நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறார்களோ, அதே மாதிரி நம்ம சகோதரர்கள் ஒற்றுமைக்குள்ள வழி ரூட்டுக்கு வராம என்ன செய்யறாங்க? ஒத்துமைக்கு வழி சொல்லக்கூடிய நம்மளை ஒத்துமைக்கு எதிரியா சித்தரிக்கிற காட்சியை பார்க்கணும். இதுதான் வழி. இன்னொரு வழி என்ன? மறுமையில வெற்றி பெறதுக்கு வழி அதுவும் இதுதான். அதுக்கு ஒரு வரிலாம் பதில். என்ன பதில்? இம்மையில ஒற்றுமைக்கு என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் வழியாக இருக்கிறதோ, முஹம்மது ரசூலுல்லாஹ் வழியாக இருக்கிறதோ, அந்த 2 வழியில போனால்தான் மறுமையிலும் வெற்றி பெற முடியும். 2 தலைப்பு தானே கொடுத்தாங்க. இம்மையில 2 கேள்விக்கும் ஒரு ஆன்சர் தான். அதனால ஒன்ன சொல்லிவிட்டு ஒரு வரியில சொல்லிட்டு போயிடலாம். அப்ப இம்மை வெற்றிக்கு ஒற்றுமைக்கு வழியும் குர்ஆன் சுன்னாதான், மறுமை வெற்றிக்கு வழியும் குர்ஆன் சுன்னாதான். அல்லாஹ் ரசூல் சொன்னதை கேட்கிறது தான், அதை மட்டும் கேட்பது தான் இம்மையில நீங்க வெற்றி ஒற்றுமையா இருக்க முடியும், மறுமையில வெற்றி பெற முடியும். இதை நான் சொல்லல,
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு வரியில அல்லாஹ் அடிச்சிடறான் பதில். இந்த தலைப்புக்கு ஆன்சர் என்ன? ஒத்த வரியில அல்லாஹ் அடிச்சு போடுறான். என்ன அடிக்கிறான்? மறுமை நாள்ல எல்லாரும் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவோம். விசாரிக்கப்பட்டு சில பேர் எல்லாம் நரகத்துக்கு அனுப்பிடுவான். யார் யார் நரகத்துக்கு போறானோ அம்புட்டு பேருக்கு ஏன் போறோம்னு நமக்கு தெரியும். அல்லாஹ் வந்து காரணம் சொல்ல அனுப்ப மாட்டான். சும்மா நீ அப்படி எல்லாம் அனுப்ப மாட்டான். அல்லாஹ் எப்படி அனுப்புவான்? முதல்ல அவனுடைய எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறான். அதை கொண்டாந்து கித்தாபத்தி கையில கொடுப்பான். வழங்குதா? வலது கையில கொடுக்கான், நல்லவங்களுக்கு கொடுப்பான், இடது கையில கொடுப்பான்னு படிச்சிருக்கீங்கல்ல. இந்த பார் செஞ்சியா? இல்லைன்னு மறுத்தானா உன் கை பேசு, கால் பேசு, அவ்வளவு ப்ரூஃப் எவிடன்ஸ் மேல எவிடன்ஸ் அள்ளி போட்டு அல்லாஹ் ப்ரூவ் பண்ணி நினைக்கிறான். அவனுக்கே தெரியும் நம்ம செஞ்ச வேலைக்கு நரகம் தான் சரின்னு தெரியும். அப்பதான் அனுப்புவான் அல்லாஹ். எப்படி செய்யுமா? அவன்கிட்ட தீர்ப்பு கேட்டா கூட உன்னை எங்க அனுப்பணு, இல்ல இந்த வேலைக்கு அனுப்புறான் நரகத்தை அனுப்பணு அப்படின்னு அவன் சொல்ற அளவுக்கு எல்லாம் கிளியர் பண்ணுவான். அவ்வளவு ரெக்கார்டுகள் அள்ளி போட்டு என்ன செய்வான்? மலக்குகள் வந்து ஒரு பக்கம் சாட்சி சொல்லுவாரு, நான் தான் வலது உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் பாரு, அது ஒரு பக்கம் ரெக்கார்டு ஆயிருக்கும். கழுத்துல வேண தொங்க விட்டுருக்காங்க, இன்சானின் அல்சமுனாவு தாயிரு கழுத்துல ஒரு சிப்பு மாட்டி வச்சிருக்கான். அல்லாஹ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேங்கிறான். அதை எடுத்து போட்டு பார்த்து அம்முட்டு வந்துடும். நம்ம என்ன செஞ்சோம் அம்முட்டு இதுல வந்துரு, அதுல சிப்புல வேற வச்சிருக்கான்னு வேற எல்லாம் சொல்லி காட்டுறான். அதை தூக்கி ஒண்ணு போடுவான். அப்புறம் என்ன? இக்குற கிதாபக்க இந்தாடா புஸ்தகத்தை புடுறா, கஃபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உனக்கு மார்க் போட நீனே போதும், நான் என்ன போடுறது, நீ போடுறா மார்க்க, இதுக்கு நீ எழுதின பேப்பருக்கு நீ மார்க்க போடுன்றான் அல்லாஹ். அப்ப நரகத்துக்கு போன எல்லாருக்கும் என்ன தெரியும்? நம்ம எண்ணத்துக்கு நரகத்துக்கு வந்தோன்னு தெரியும். சரியா? நரகத்துல போட்டோன்னா அவன் சொல்லுவான், தெரிஞ்சான உள்ள போயிருக்கான், அவன் சொல்லுவான் யௌமத்து கல்லபு உஜூஹுகும் பின்னார், நாளைக்கு நல்ல கவனிங்க, மறுமையில் நாளைக்கு உலமாக்கள் பெரியவர்கள் நிறைஞ்சிருக்கிற அந்த சபையில சொல்றேன், மறுமை நாளில் நாளைக்கு நடக்கிறதை அல்லாஹ் இன்னைக்கு சொல்லி தர்றான். எதுக்கு? அந்த நிலை நமக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. நாளைக்கு தான் நடக்க போகுது, அது வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அப்படி படம் காட்டுற மாதிரி எல்லாம் சொல்றான். அப்படியே பிளாஷ்பேக்ல ஓட விடுறான். எப்படி? யௌமத்து கல்லபு உஜூஹுகும் பின்னார், அவங்களுடைய முகங்கள் நரகத்துல போட்டு அல்லாஹ் புரட்டுவான், நரகத்துல போட்டு வறுக்குவான். தாங்க முடியாதா? அப்ப அவன் சொல்லுவான், யார் சொல்லுவான்? நரகவாசி சொல்லுவான், யாழைத்தனா அதான அல்லாஹ் அதான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்காம போயிட்டோமே, ரசூல் சொன்னதை கேட்காம போய் அதான கேளுங்க. அங்க சொல்றத இங்க சொல்லு. நம்ம என்ன சொல்றோம்? அங்க போய் நரகத்துல போட்டவன்னு சொல்ல போறீங்கள, அதை இங்க சொல்லிவிட்டு போக மாட்டேன். என்ன சொல்லணும்? யாழைத்தனா அதான அல்லாஹ் அதான ரசூலா, அல்லாஹ் சொன்னதை கேட்கலையே, ரசூல் சொன்னதை கேட்கலையே, அதை மட்டும் சொல்ல மாட்டானா, இன்னும் கொஞ்சம் சேர்த்துன்னு சொல்லுவான். நெகட்டிவ் வரணும்ல, வேற ஆள் சொன்ன கேட்க கூடாதுன்னு வரணும்ல. அவன் என்ன சொல்லுவான்? இன்னா அத்தனா சாதத்தனாவ குபரானா, தலைவர்கள் பெரியார்கள் யார் சொன்னாங்க அதை கேட்டுவிட்டோமே, நெகட்டிவ் அது. இதை கேட்கணும், அதை கேட்க கூடாது, மாத்தி விட்டமேங்கிறான். இதனிடையும் கேட்காம அதை போய் கேட்டுவிட்டோமே. இன்னா அத்தனா சாதத்தனாவ குபரானா, எங்களுடைய பெரியார்கள் எங்கள் தலைவர்கள் எல்லாம் கேட்டோமே, அலல் உன சபீலா, பெரிய பெரிய தலைப்பாஞ்சி பாயம் போட்டு கெடுத்து விட்டாங்களே, எங்களை வழி கெடுத்து விட்டாங்க சொல்லுவானா? அப்ப அதல் உன்ன சபீலா, எங்களை வழி கெடுத்து விட்டாங்களே, ரப்பனா ஆத்திஹும் லஃபைனி மினல் அதாப், கோவம் வரும்ல. நரகத்துக்கு வந்து யாரு காரணம்? ஒழுங்கா அந்த ஆளுக்கு சொன்னா வந்திருப்போமா? இந்த ஆலிம்கள், மார்க் அறிஞர்கள் குர்ஆன் படி நடடா, ரசூலுல்லாஹ் சொன்னபடி நடடா, வேற யார் சொன்னாலும் கேட்காதடா அப்படிங்கறத சொல்லி தந்திருந்தா வரமாட்டோம்ல. அவனுக்கு கோவம் வந்து சொல்லுவானா, ரப்பனா இறைவா ஆத்திஹும் லஃபைனி மினல் அதாப், எங்களுக்கு கொடுத்த சரிதான், நாங்க சரியான தப்பு செஞ்சா வந்திருக்கோம், இவங்களுக்கு டபுள கொடு. யாருக்கு? எங்களை வழிகெடுத்த பெரியார்கள் இருக்காங்களே, அது வந்து டபுள கொடுன்னு கேட்பாங்க. அல்ல என்ன பண்ணுவான்? குள்ளிருந்தே போன் எல்லாத்தையும் டபுள் தான் போ, அது அவனுக்கு மட்டும் டபுள், உனக்கு மூளையை தரலையா? அவன் வழிகெடுத்த டபுள், நீ ஏன் வழிகெட்ட? அவனுக்கு மூளை தந்த மாதிரி தானே உனக்கு தந்திருக்கிறேன் அப்படி நல்லா அதை ஏத்துக்கிற மாட்டாங்கிற விஷயம் வேற. இப்ப என்ன விளங்குது? மறுமை வெற்றிக்கு வழி விளங்குதா? இந்த ஒரு வசனம் தீர்ப்பு சொல்லுதா? மறுமை வெற்றி பெறுவதாக இருந்தால் யாழைத்தனா அதான அல்லாஹ் அதான ரசூலாண்டு அங்க சொல்லாம இங்க சொல்லு. என்ன சொல்லணும்? அல்லாஹ் சொன்னதை கேட்கணுமே, ரசூல் சொன்னதை கேட்டிருக்கலாமே. இப்ப சுதாரித்து கொண்டால் அங்க போய் சொல்ல மாட்டோம், இங்க சுதாரித்து கொள்ளலன்னா அங்க போய் இதை சொல்லுவோம். எங்க இருந்து சொல்லுவோம்? நெருப்புல வெந்துக்கிட்டு சொல்லுவோம். அப்ப மறுமை வெற்றிக்குள்ள வழி இதான இருக்குது. இம்மையில ஒற்றுமைக்கு இதுதான் அதான அல்லாஹ் அதான ரசூலா தான் வழியாக இருக்கிறது. மறுமையில வந்து நம்ம வெற்றி பெறுவதற்கு அதான அல்லாஹ் அதான ரசூலான்னு சொல்லிவிட்டோம்னா மறுமை வெற்றி. பெரியார்கள் மகான்கள் சொன்னா கேட்க மாட்டோம்னு முடிவெடுத்து விட்டால் மறுமை வெற்றி. இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்